இடம் தெரியல தெரியுமா? அதே போல நான் வெட்ட போன இடம் தெரியல. தூங்கிட்டேன், அதான் கொட்டை அடிச்சுட்ட மாதிரி அடிச்சுட்டா பாத்துக்கோ. சரி, வாக்கப்பட்டு போன இடம் நல்லா இருந்தா தானே உங்க கூட வர முடியுது. சரி கிடையாது. சரி, கொஞ்சம் அடுத்த வாசலுக்கு இப்படி வரணும்னு எழுதி வச்சிருக்கேன். சரி, அந்த நிஜமுகாவர்களுக்கும் ரத்தக்கண்ணி பெண்கொடியானவளுக்கும் ரத்தக்கண்ணி பெண்கொடியானவளுக்கும் ஏகபோகமான சொத்து சுகங்கள் எல்லாம் இருக்கு. சொத்துலையும் குறை கிடையாது, சுகத்துலையும் குறை கிடையாது. ஆடு மாடு அடுக்குமெத்த வீடு நஞ்ச புஞ்ச தோட்டம் துறவு எல்லாம் இருக்கு. ஆமோ அம்மா, எனக்கு இருக்கு பாத்தியா கருவக்காடு. சரி, அதுக்குள்ள அவங்க இடம். எனக்கு இருக்க இமயமலை, அது ஊரா அவங்க பேர்ல தான் இருக்கு. சொல்லி போட்டா கிடக்கு. சரி, இவ்வளவெல்லாம் சொத்து சுகங்கள் எல்லாம் இருந்தோ, சொத்து சுகம் எல்லாம் இருந்தோ தீராத ஒரே ஒரு கவலை என்று சொன்னார். அது என்ன கவலையம்மா? சொத்து இருந்தோ சுகம் இருந்தோ சொந்தையாள பிள்ளை இல்லை. சொத்து இருந்தோ சுகம் இருந்தோ சொந்தையாள பிள்ளை இல்லை. மண்ணி இருந்தோ மழை இருந்தோ மதலை செல்வம் இல்லை. ஐயா மண்ணி இருந்தோ மழை இருந்தோ மழையாள பிள்ளை இல்லை. கொண்டிருந்தோ பொருள் இருந்தோ ஒரே ஒரு குழந்தை செல்வமானது இல்லை. எவ்வளவுதான் சொத்து சுகம் இருக்கட்டும், சரி, ஆடு இருந்து என்ன செய்ய, மாடு இருந்து என்ன செய்ய, ஆமா, அடுக்குமத்த வீடு இருந்து என்ன செய்ய, என்ன பயன்? மண் இருந்து ஒரு பயன் இல்லை, மனை இருந்து ஒரு பயன் இல்லை, ஒரு பயனோ இல்லையம்மா. அதை ஆழ்வதற்கு ஒரே ஒரு பிள்ளை இல்லை என்று சொல்லி, அதை ஆழ்வதற்கெல்லாம் ஒரே ஒரு குழந்தை செல்வம் இல்லை என்று சொல்லி கண்ணி அழுது குழந்தைத்தான் பார்க்க. ஆமோ ஆமா, கணவா ராஜ மன்னா மன்னா ஆதி மன்னவா எனக்கு வாய்த்த பிராணநாதா. ஆமோ ஆமா, என் மன்னா பிள்ளை இல்ல. 30 வயதாச்சு மன்னா, நமக்கு முடிதறிக்க ஒரு பிள்ளை இல்லையே. முடிதறிக்க ஒரு பிள்ளை இல்லையே. 40 வயதாச்சு மன்னா, இந்த நாடா ஆள ஒரு பிள்ளை இல்லையே. 50 வயதாச்சு மன்னா, எனக்கு ஆணும் இல்ல பெண்ணும் இல்ல, என்ன ஆதரிக்க ஒரு நாதி இல்லையே என்று சொல்லி ஒரே ஒரு பிள்ளை இல்லாமல், ஒரே ஒரு குழந்தை இல்லாமல் ரத்தக்கண்ணி பெண்கொடியானவளும் ஆண்டவனை நீ தவம் இருக்க, ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமானை நீ தவம் இருக்கக்கூடிய நேரம் ஆண்டவருடைய கிருபையால அழகான ஒரு ஆண் குழந்தை, அழகான பிள்ளை, ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்கு. தாய் பிள்ளையா இருந்தாலும் ஆண் பிள்ளை கிடைக்கிறது ரொம்ப கொடுத்து வச்சிருக்கோம். ரூபா கொடுத்தா ஆம்பளை பிள்ளை கிடைக்குமா? கிடைக்கவே கிடைக்காது பாத்து. சரி, பிள்ளை கிடைத்த 5வது நாளில் நூல் திரித்த அறையில கட்டி, நூல் திரித்த அறையில கட்டி பிள்ளை பிறந்து 16 நாள் ஆச்சு. சரி, 16வது நாளில் என்ன செய்யணும்? என்ன செய்யணும் அம்மா? பெயர் கொடுக்கணும்ப்பா. ஓ, பிள்ளை பிறந்து 16வது நாள்ல தான் பிள்ளைக்கு பேரே கொடுக்க வேண்டும். மத்தவங்க பேர் வச்சாதானே மத்தவங்க பேர் சொல்லி கூப்பிட முடியும். ஆமோ ஆமாம்மா, இல்லன்னா எப்படி கூப்பிடுவாங்க? என்ன சொன்னா என்ன சொல்ல முடியும்? ஏன் சுப்பையா பேரெல்லாம் கூப்பிடுவாங்க. ஏதோ வாழ போறங்க பேச முடியும். பிள்ளைக்கு பெத்தவங்க பேர் வச்சாதான் மத்தவங்க பேர் சொல்லி கூப்பிட முடியும். அப்படி இல்ல, முதல்ல வந்து 2வது தான் பேர் வைக்கணும். சரி, முதல்ல சர்டிபிகேட் கழுவணும். இல்ல சர்டிபிகேட் தான் கழுவணும். சரி, கழுவி வெளியே வச்சுதான் பேர் வைக்கணும். சரி, அப்ப பிறந்த பிள்ளைக்கு எப்படி எப்படி பேர் கொடுக்கிறா? எப்படி அம்மா பேர் கொடுக்கின்றா? வல்லமையோள் பிறந்ததினாலே பிறந்த வல்லமையோள் பிறந்ததினாலே பேர் கொடுக்க வேண்டும் என்று சொன்னா எடுத்த உடனே பேர் வைக்க மாட்டாங்க. எடுத்த உடனே பேர் வைக்க முடியாது. அவரவர் குலத்திற்கு தகுந்தவாறு தான் பிறந்த பிள்ளைக்கு பேர் கொடுப்பாங்க. ஊர்ல எந்த குலம் பெருசா இருக்கோ அதுல கொண்டு பிள்ளைய போட்டு அப்படி பேர் வைக்கதான் வழக்கம். குலத்துல கொண்டு வைக்க மாட்டாங்க. அவரவர் என்ன குலமோ அவரவர் குலத்திற்கு தகுந்தவாறு அதற்கு தகுந்தவாறு பேர் கொடுப்பாங்க. அவரவர் வம்சத்திற்கு தகுந்தவாறு பேர் கொடுப்பாங்க. உனக்கு என்ன பேர் கொடுத்தாங்க? எனக்கெல்லாம் என் கதை பெரிய கதை தான். சொல்லுங்க. எனக்கு பேர் வச்ச கதையை கட்டியும் அந்த நிலாவே வருத்தப்படும். சொல்லுங்க. அம்மனு கதை. எங்க அம்மா மாசமா இருந்து பெருமண்டா இருந்து ஆஸ்பத்திரி
ஆமா பிரெக்னண்டா இருந்து ஆஸ்பத்திரியில போய் டெலிவரியில இருக்கும்போது நான் பிறந்த உடனே யார் முத வந்து பார்த்தா எங்க அப்பா அடுத்து இனி யார் கையில கொடுத்தாரு எங்க அண்ணன் இருக்கானே காத்த செல்வினால அவர் கையில ஒண்ணு கொடுத்திருக்காரு. ஆமா என்னைய மாதிரி இருக்கனால எனக்கு செல்வின்னு பேரு. ரெண்டு நாள் குத்தியாச்சு எனக்கு. இது மேல காரணம் நினைக்கியா? சொன்னா நம்ப மாட்டேங்காங்க. அப்புறம் குளத்துக்கு தகுந்த பேர் எப்படி வரும் அப்படிதான் வந்திருக்கு பாத்துக்கோ. ஆமா அந்த பாலகன் பிறந்த உலகமோ நம்பணுமா சொன்னா சரி நம்பிட்டேன். இத நம்மளதான் அடுத்த பாட்டு கூட்டு போய் அப்பா சொன்னாரு. அதனால நான் நம்பிட்டேன். நீங்க எப்படி நம்பணும்? நம்பிட்டேன். சரி அப்ப அந்த பிறந்த பாலகனோ ஆமாமோ அசுர அரக்கர் குலத்திலே பிறந்ததினால அரக்கன் என்றும் வல்லமையால் பிறந்த காரணத்தினால் வல்லவன் என்றும் இரண்டையும் சேர்த்து வல்லரக்கன் என்று பெயர் கொடுத்து பெயர் நாமத்தை கொடுத்து பிறந்தவர் வல்லரக்கனுக்கு வயது எத்தனையாவது தெரியுமா? எத்தனையம்மா ஆகிறது? 1வது வயதிலே மூன்று விளையாடுகிறான். 2வது வயதிலே ஒரு வயதாகிறது. 1வது வயதிலே ஊந்து விளையாடுகிறான். 1வது வயதுதான் ஊந்து விளையாடுகின்றான். 2 வயதாச்சு இருந்து விளையாடுகிறான். அப்பதான் இருந்து விளையாடே படிச்சுக்க 2 வயசுல. 3-4 வயதாச்சு. சரி நடந்தோடும் பிராயமாச்சு. ஒரு நடந்தோடும் பிராயமாச்சு. 5 வயதாச்சு. சரி ஒரு பாலகனுக்கு 5 வயதாச்சுன்னு சொன்னா என்ன செய்வாங்க? என்ன செய்யணும்? அறிவு பள்ளிக்கு அனுப்பி பள்ளிக்கூடத்தை கற்பிக்க வைக்கணும். 5வது வயசுல பிள்ளைய பாடம் படிக்கிறதுக்கு பள்ளிக்கூடத்துக்கு அனுப்ப வைக்கணும். ஏன் 5 வயசுல அனுப்புறாங்க தெரியுமா? என்ன காரணம்? 5இல் விளையாதது 50இல் விளையாதா. அதுக்கு தான் சொல்லிருக்காங்க பாத்துக்கோ. 50இலும் ஆசை வரும். அனுப்பி நம்ம வீட்டுக்கு இருக்காங்க. அனுப்பி வணிகத்தை அனுப்பிச்சு. சரி சரி அப்ப அந்த வல்லரக்க ராஜனுக்கு 5வது வயதாக இருக்கும் பொழுது இருக்கக்கூடிய நேரத்துல பாடசாலையில அனுப்பணும்னா அதுக்கு ஒரு நல்ல நாள் இருக்கு. ஆமா கண்டிப்பா எதை தொட்டாலும் நல்ல நேரத்துல தொடங்கும் தாய். ஆமா அப்பதான் தொட்டதும் தொடங்கும் தோட்ட வச்சாலும் காய்க்கும். புரட்டாசி மாதம். ஆமா புரட்டாசி மாசம் சரஸ்வதி பூஜை அன்னைக்கு பாட புத்தகங்கள் எல்லாம் எடுத்து வச்சு பூஜை செய்து பூஜையை நடத்தி மறுநாள் விஜயதசமி இருக்கா? விஜயதசமி பூசைக்கு அன்னைக்கு போய் பிள்ளைய பள்ளிக்கூடத்துல சேர்த்தனா பிள்ளை நல்லா படிச்சு நல்ல ஒரு நிலைமைக்கு வருவாங்க. நல்ல ஒரு நிலைமைக்கு வருவான். அந்த விஜயதசமி பூஜை அன்னைக்கு சேர்த்தா. நீங்க என்னைக்கு போய் சேர்ந்தியோ? என்னைக்கு சேர்த்தேன்னு தெரியல. என் கரகம் உங்க கூட வந்துட்டு இருக்கு. சரி கஷ்டப்படுதியா போ? அப்படி இல்லதா கொடுத்து வச்சிருக்கோம் தான். அவன் எல்லாருக்கும் ஒரு நாள் வருஷத்துல ஒரு நாள் கோயில் கூட. நமக்கு வருஷம் பூரா கோயில் கூட. வருஷம் நல்லா கொண்டாடுங்க. ஒரே ஒரு ஊரு உப்பு சாப்பிடுறாங்க. சரி ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ஊர் உப்பு சாப்பிடுறோம். இத்தனை உப்பு சாப்பிட்டோம். அடேங்கப்பா யோசனை இல்ல. சரி அப்ப அந்த வல்லரக்கனுக்கு 5வது வயதாக இருக்கும் பொழுது இருக்கக்கூடிய நேரத்துல வாத்தியாரிடத்திலே ஒப்படைத்து ஐயா வாத்தியாரே என்னுடைய பாலகனுக்கு நல்ல முறையில படிப்பு சொல்லி கொடுக்க வேணும் உங்க பொறுப்பு. அப்பா ரிஷிமுகா உனக்கு எப்படி பாடம் சொல்லி கொடுத்தனோ அதே போல உனது மகனுக்கும் பாடம் சொல்லி கொடுக்கிறேன். சரின்னு சொல்லி வாத்தியார் சொல்லுறாரு, ஏ அரக்கா உட்காருப்பா, நான் சொல்வது போல சொல்ல வேண்டும். அறிவோம் நன்றாக பச்சை பிள்ளைகளே நல்லா இருக்கு. அறிவோம் நன்றாக குரு வாழ்க குருவே துணை. அறிவோ அழிவும் இல்லையா? நன்னு அவனுக்கு வல்லரக்கனுக்கு வாத்தியார் சொன்ன மாதிரி சொல்லணும்னு ஆசை. 5 வயசுல சொல்ல முடியலையா? அந்த ஒரு போட்டக்கால ரெட்ட குழந்தையா மறந்துவா. அவளை சொல்லுவாளா? பங்கரன்னு முடிக்க பாத்துக்கோ. இதே மாதிரிதான் 5 வயசுல என்னத்தை சொல்ல முடியும் பாரு. முடியாது. நம்மளை மாதிரி எருவ மாடி மாதிரி வளர்ந்துருந்தோம்னா அறிவோம் நன்றாக குருவாக குருவே துணைன்னு சொல்லி இருக்கலாம். சொல்லுவான். அவனை இப்பதான் 5 வயசுல இருக்கான். ஆமா சரி. ஆனால் வல்லரக்க ராஜமன்னே என்ன பாடங்கள் வடித்து வருகிறான் தெரியுமா? என்னம்மா வடித்து வருகின்றான்? ஏ
முதல் அக்கன் நான் வரை முதல் அக்கத்தானம்மா அவ்வளவு அழகா படிச்சிருக்கிறோம். தமிழ் மீடியமா தான் பல்லாயிரம் படிச்சிருக்கிறோம். நீங்க என்ன படிச்சீங்க? நான் என்ன மீடியம் கேட்க மாட்டீங்களா? நான் இங்கிலீஷ் மீடியம் படிச்சேன். இப்ப சொன்னீங்களே அதே போல எனக்கு எங்க மிஸ் எப்படி பாடம் நடத்தாங்க தெரியுமா? தண்ணி குடிக்க போனாலும் மேம் சேலை போட்டு ட்ரிங்க் ட்ரிங்க் வாட்டர் எங்க போனாலும் இங்கிலீஷ் தான் பார்த்தேன். நானும் அதோட மேம் கூப்பிட்டாங்க. அப்புறம் 5ஆவது படிக்கும்போது தவக்க மறந்து கழுத்தபடி வாங்கி கெட்டி பிடிச்சிட்டு ஒரே ஒரு கொஸ்டின் நாங்க வாட் ஆர் யூ மிஸ் அப்படின்னு 1 இருந்து 100 வரை இங்கிலீஷ்ல சொல்லுறாங்க. 100 வரைக்கும் 1 இருந்து 100 வரை இங்கிலீஷ் வரைக்கும் 100 வரை 1 இருந்து 100 வரை இங்கிலீஷ்ல 100 நானே கையை ஒளி சொல்லிட்டேன். 1 2 3 4 5 6 னு விறுவிறுன்னு சொல்லிட்டேன். 100 வரை சொல்லிட்டேன். கதைய கலத்தா அந்த சொல்லாம தான இப்ப வாங்க கூட வரேன். 19 சொன்ன மாத்துக்கோ. 19க்கு இங்கிலீஷ்ல என்னது? 19. அதுக்கு அடுத்து 20க்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவா? 20. அந்த 20 வராம தான் இப்ப வாங்க கூட வரேன். 20 வராது. ஏனா கதைய கேளு. என்ன சொன்ன? எனக்கு 5ஆவது படிக்கும் வாய் திக்கு வாய். இப்ப அந்த ஓலப்பாயில மழை பெஞ்ச மாதிரி பேசுவேன். அப்போ திக்கு வாய் வந்துக்கும். 20க்கு பதிலு டோனா எடுத்துட்டு கூனா போட்டேன். 20ல அவ சொடைய பிடிச்சு ஒரு திருவிட்டா போல வீட்டை பார்த்தோம். அப்போ வரச்சு அப்படின்னா எங்க அப்பா கொண்டு போயிட்டு முட்டையார் போட வச்சாங்க. அவ்வளவுதான். அன்னைக்கு போனோட சரி பள்ளிக்கூடம். இப்ப 20 வருமா அப்படி? இப்பவும் 20 அப்பப்போ திக்குது. ஒரு சில மேடையில திக்கிறது. சரி ஆனா வல்லரக்க அப்படிலாம் இல்ல. ஆனா முதல் அக்கண்ணா வரையும் சரி ஏனா முதல் இக்கண்ணா வரையும் அது மட்டுமா படிக்கலாம்? என்ன படிக்கின்றா? 4 வேதம் 6 சாஸ்திரம் அறிந்து கொண்டானோ அறிந்து கொண்டானோ 64 கலக்கியானோ தெரிந்து கொண்டானோ 64 கலக்கியானோ தெரிந்து கொண்டானோ 4 வேதம் 6 சாஸ்திரம் அறிந்து கொண்டானோ அறிந்து கொண்டானோ 64 கலக்கியானோ தெரிந்து கொண்டானோ. என்ன படிக்கிறான்? வேதம் சரி 6 சாஸ்திரங்கள் 11 புராணங்கள் 28 இதிகாசம் அடேங்கப்பா 28 இதிகாசங்களையும் 64 கலக்கியானம் ஆமாம்மா 96 தத்துவம் 96 தத்துவங்கள் 108 ஆகமங்கள் அப்ப 108 ஆகமங்களையும் படிக்கிறானா? அத்தனையும் நான் படித்தான் அறிவுடைய வல்லரக்கே 10 வயதுக்குள்ள பலகளையும் படித்தான். அவனுக்கு தெரியாத பாடங்களும் கிடையாது படிப்புகளும் தெரியாது கலைகளும் கிடையாது. வயசு எத்தனை வயது ஆச்சு? 16 17 வயது. ஓ 17 வயது வந்துச்சு பாத்துக்கோ. வல்லரக்கே நினைக்கிறான் நம்ம எவ்வளவுதான் பாடம் படிக்கட்டுமே நம்மளுடைய குல தொழிலுக்கு தகுந்தவாறு படிக்கணும். ஓ நம்மளோட குலத்திற்கு தகுந்தவாறு படிக்கணும். அவனுடைய குலம் என்ன குலம்? அவன் குலமும் அசுர அரக்கர் குலம். அது என்னதான் படிச்சாலும் அசுர அரக்கர் குலத்திற்கு தகுந்தவாறு படிக்கணும் இல்லையா? எனக்கு புத்தி எப்படி பின்னாலயா வேலை செய்யும்? அரக்கன் புத்தி தான். ஆமா சரி அவனுடைய குலத்திற்கு தகுந்தவாறு படிக்க வேண்டும் என்று வல்லரக்கன் எப்படி படிக்கிறான் தெரியுமா? எப்படிமா படிக்கின்றான்? ஏற்றோ குதிரை ஏற்றோ தொழில் படித்தான் சரி குதிரை ஏற்றம் தம்மடக்கி பாய்ந்தான் தாவிடுவான் 100 காலம். ஆமா மூச்சடக்கி பாய்ந்தான் தாவிடுவான் 300 காலம். 300 அடி பாய்ஞ்சிரும் ஐயா. நம்ம மூச்சு எடுக்கணும்னா அதுலயே பவுதான். ஆனா அவன் மூச்சு எடுக்கணும்னா 300 அடி தாவிடும். ஏன்னா அவனுடைய குலத்திற்கு தகுந்தவாறு வில் வித்தை
சொல்வித்த ஆணையச்ச குதிரையச்ச எல்லாம் படித்தான். நம்ம குலத்திற்கு தந்தவர் நல்ல சாப்பிட படிச்சிருக்கான். ஒரு குறை வைக்காம அந்த 3 கால் வயதுக்கு சாப்பிட படிச்சிருக்கே பாத்துக்கோ. ஆனா அவன் குலத்திற்கு தந்தவர் யானையச்சம் குதிரையச்சம் வல்லடன் ஜனம் முதல் அழகா படிக்கான். வயசு எத்தனை? வயது? 21 வயது. அட சண்டால பாவி. ஒரு ஆண்களுக்கு 21 வயதுன்னு சொன்னா அரும்பு மீச குறும்பு பார்வை. அந்த அரும்பு மீச குறும்பு பார்வை ஒரு பக்கம். மேல வந்துட்டு கீழ முழிப்பான். அது 2 கிட்ட வயசு அந்த 21 வயசு. அப்படியா? யாமனுகால அந்த 21 வயசு தானனால நாங்க படுத பாடி எங்களுக்கு தந்து. என்ன பாட்டு படுறீங்க? என்ன 100 ரூபாய்க்கு முடி வெட்டுறதுக்கு. சரி. நான் 200 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டு போவோம். ஓடங்குடி ஏறுப்போ. அவங்க காலேஜ் பஸ்ல வந்துட்டு போறோம். எல்லாம் மீட் பண்றோம். எல்லா காலேஜ்லயும் நல்ல அனுபவம் இருக்கும் போல. வயசு கோளாறு. ஆமா. நான் படிச்சேனா ஆண்டவனோட உச்சம். பைக்ல நல்லா தான் போயிட்டு இருப்பான். நல்லி டேங்க் கிட்ட போயிட்டு இருக்கும்போது பெட்ரோல் இல்லாம போயிடும். தண்ணி எடுத்துட்டு போறா பாத்திரம் மாட்டாதான் பைக்கு குளிக்கிட்டே இருப்பான். ஐயோ கொடுமை பாரு. வயசு கோளாறு அப்படி இப்படி இருக்கத்தானே செய்யும். அப்ப வல்லரக்கனுக்கு 21 வயதாக இருக்கும் பொழுது 21 வயதாக இருக்கும்போது யாரையாகப்பட்ட ரத்த கண்ணி பெண் குடியானவள் யாரை அழைக்கிறார் தெரியுமா? யாரையுமா அழைக்கின்றார்? எங்கனவா ராஜமன்னா எங்கனவா ராஜமன்னா எனக்கு வைத்த பிராணனாதா நமது மக அரக்கனுக்கு கல்யாணம் தான் முடிக்க வேணும். கல்யாணம் தான் முடிக்க வேணும். அவன் கண்குளிர மாற்ற வேணும். கல்யாணம் முடிக்க வேணும். கல்யாணம் முடிக்க வேணும். கண்குளிர மாற்ற வேணும். கல்யாணம் தான் முடிக்க வேணும். கண்குளிர மாற்ற வேணும். திருமணம் தான் முடிக்க வேணும். திருப்பூட்டி வாங்க வேணும். மாலை மனம் முடிக்க வேணும். மாலை மனம் முடிக்க வேணும். மங்களமா வாழ வேணும். மாலை மனம் முடிக்க வேண்டும். மாலை மனம் முடிக்க வேண்டும். மங்களமா வாழ வேண்டும். மகனுக்கு 21 வயதாக இருக்குல்ல. சரி. தாயாகப்பட்ட ரத்தக்கண்ணி பெண்குடியானவள் சொல்லுகிறார். என்ன சொல்லுகின்றா? ஏ மன்னவா மணவாளா. என்னம்மா? புருஷன் அழைத்து சொல்லுதா. ஏ மாமா ரத்தக்கண்ணி. நமக்கோ வயசும் ஆகிக்கிட்டே இருக்கு. நமக்கு கையும் காலும் கெதியா இருக்கும் போது நம்ம மகன் அரக்கனுக்கு ஒரு கால்கட்டை போட்டு வைப்போம். ஒரு கால்கட்டை போட்டு வைப்போம் என்று சொல்லி கல்யாணம் முடிக்கணும். நாம கண்குளிர பார்க்க வேண்டும். அவனுக்கு மாலை வரும் முடிக்கணும். மனங்குளிர பார்க்க வேண்டும். திருமணம் முடிச்சு திருப்பூட்டி பார்க்கணும். எல்லா தாய் தகப்பனுக்கும் ஒரு ஆசை. அப்படி இருக்கும் நேரத்துல எங்க தாய் தகப்ப மட்டும் ஒரு காலமும் நினைக்க மாட்டீங்க. கல்யாணம் முடிக்கணும். நானும் நினைச்சு பாத்துக்கிட்டேன். செட் பண்ணிட்டீங்க. கனவுலதான் நினைச்சு பாத்துக்கிட்டு இருக்கேன். நான் கண் குளரும் நினைக்கல. நினைப்பாங்க. ஐயோ கொடுமை வரும். ஆமா. சரி. நான் பானத்துல ஒரு பிள்ளை விட வண்டியில போன. ஐயோ சித்தப்பா போவா. தங்கச்சி. சரி. அப்பம் பார்த்தார். அரக்கனுக்கு திருமணம் முடிக்க வேண்டும் என்று பக்கத்து ஊரை சென்று பவளக்கண்ணி என்ற வெண்ணாளை. பவளக்கண்ணி என்ற வெண்ணாளை. பவளப்பண்ணி இல்லையா? பவளக்கண்ணி. ஓ பவளக்கண்ணி என்ற வெண்ணாளை. என்ற வெண்ணாளை வல்லரக்கனுக்கு அளவுடனே திருமணம் முடித்து வச்சார். அளவுடனே திருமணம் முடித்துட்டா பக்கத்து ஊர்ல பவளக்கண்ணி என்றும் பெண்ணாளை. ஆமா. ஆமா இப்பதானே பெண் பார்க்கறது ஊர லேசாகி போச்சு. அந்த காலத்துல ஒரு பெண் பார்த்து கல்யாணம் முடிக்கணும்னு சொன்னா 7 ஜோடி செருப்பு தெரியுமா? 7 ஜோடி செருப்பு தெரியுமா? 7 ஜோடி செருப்பு தெரியும்னா என்ன அர்த்தம்? செருப்பு தச்சுக்கிட்டே போவாங்களா? அப்படி கிடையாது தாய். 7 ஜோடி செருப்பு தெரியும்னு சொன்னா 23 வயசுல ஒரு பையனுக்கு கல்யாணம் பண்ணணும்னு சொன்னாங்கன்னா 26 வயசு ஆயிரும் பாத்துக்கோ. 27 28 வயசுக்கு ஆயிரும். யாமனு கேட்கணும். இந்த மாதிரி இருக்கு ஒவ்வொரு ரகத்துல மேட்ரிமோனி இருக்கு. ஒவ்வொன்னா இருக்கு. ஜோடி சேர்த்து கல்யாணம் முடிச்சுக்கலாம். பையனால போய் பெண் பார்த்துட்டு வந்துடலாம். அந்த காலத்துல ஒவ்வொரு ஊரா சென்று நடந்து போய் பெண் பார்ப்பாங்க. நடந்து போய் பெண் பார்ப்பாங்க. நடந்து போய் இன்னைக்கு இங்க இருந்து தென் திசையை நோக்கி நடந்து போறாங்க நினைச்சுக்கோங்க. சரி. போன உடனே ஒரு பெண்ணை பார்த்து கல்யாணம் முடிச்சிருவாங்களா? முடிக்க மாட்டாங்க. முடிக்கவே மாட்டாங்க. ஏன் முடியாது? ஆளு அழகா பார்க்க மூக்கு முடியும் லட்சணமா இருக்கா. தாய் வணக்கம் தாய். கை இல்லையா? ஒரு உட்கார போட்டு முடிக்க வச்சா ஆசிரியர்ல கை வச்சா. சரி அந்த பிள்ளை வேணா அடுத்த நேரம் வட திசையை நோக்கி வடநாட்டு மதுரைக்கு போய் கல்யாணம் முடிக்கலாம்னு போறாங்க. அங்க போய் பார்க்காங்க ஆளு கிளி குஞ்ச ஆட்டம் இருக்கா. மூக்கு முடி லட்சணமா இருக்கும். ஏ தாயி வணக்கம் தாயி. வணக்கம். கும்பிடுதேன். ஏம்மா அப்பா வெங்க? 2 குட்டி போட்டுருக்கு. ஏம்மா உங்க அப்பா வெங்க? பாலே இல்ல குட்டி போட்டு நீ. உங்க அப்பா பால் தரணும் வரல. உங்க அம்மா உங்க அம்மாவை ஆட்சிய வேலையை போயிட்டான். உங்க அம்மா தண்ணி இல்ல போ. இப்படி இருந்தா எப்படி வாக்கப்பட்டு உணவு வைக்க முடியும்? செவடி. அந்த ஊர்லயும் பெண்ணை கழிச்சாச்சு. அடுத்த ஊர்ல போய் பார்க்க பார்த்துக்கோ. அது நகனட்டு கோயில் அள்ளி அப்பிரிக்கா தாயி. ஆமா அந்த அம்மனுக்கு மாகாப்பு சாத்திர மாதிரி அப்பிரிக்கா பாத்து. என்ன பாருன்னா தாளகர்ண பாப்பா. எங்க பாரு உங்களை தான் பாக்க வணக்கங்க. அவங்க பண்ணிட்டே அப்படிதான் இருக்கு. கண்ணு மாறு. ஆனா மாறுகண்ணு நல்லா கட்டுனா நல்ல வாழ வைப்பாளாம். அது வலது கண்ணு மாறுகண்ணா வாழ வைப்பா. சரி. ஈடிப்பு வாழ்க்கை இடது கண்ணு மாறுகண்ணா. என்ன செஞ்சா அப்போ? ஒரு மாசம் 300 சென்ட் இடம் எடுத்துக்கிட்டு இருக்காரு. வருஷத்துக்கு புரியப்படத்துக்கு. திருப்பி அந்த நாட்டுல ஒரு பொண்ணு வேணும்னு அடுத்த நாட்டுக்கு போய் பாக்காங்க. ஆளு
அழகா இருக்கா பாத்துக்கோ. கழுத்துல ஒரு நகரட்டுல கருப்பு கலர் கயிறு தொங்க போட்டுருக்கோம். சரி அவளை கட்டி கொரோனா எப்போ ஏம்மா கல்யாணம் முடிப்போமா? கல்யாணம் இவளை கல்யாணம் முடிக்க முடியுமா? நாய் பிஸ்கட் சாப்பிட்டு போடுவோம். நாய் பிஸ்கட் இப்படியே ஒவ்வொன்னா கழிச்சு கழிச்சு பெண் பார்க்க முன்ன போதும் ஆயிரம் பாத்துக்கோ. ஆனா இப்பெல்லாம் வேண்டாம், அவனே செட் பண்ணிடுவோம். அப்படியே இன்ஸ்டா இருக்கு, வாட்ஸ்அப் இருக்கு, பேஸ்புக் இருக்கு, ட்விட்டர் இருக்கு, ஸ்னாப்சாட் இருக்கு, சேட் இருக்கு, ரகரகமா இருக்கு. ஒரே செகண்ட் தான். ஏமா என்ன பண்ணுது, அம்மா கீழே இருக்காளா மேல இருக்காளா, நீ மாடியில இருக்கு, அந்த சந்துக்கு வரையா அந்த சந்துக்கு போமா, அப்படி போமா இப்படி வருமா, எந்த பைக்ல போகணும், என்ன செய்யணும், ஒரே நிமிஷத்துல எல்லாம் கேட்டுருவான். ஒரே நகண்டி தான். அனுபவம் நிறைய இருக்கும் போல. ரீல்ஸ்ல பாக்கதோட சரி. இந்த கூட எனக்கு சொல்லிட்டாங்க, ஏது பண்ணுவோம் காடு வாங்க வீடு போப்போம், இதுக்கு மேல என்ன முடியாது. சரி அப்ப பார்த்து ஆமையா வல்லரக்கனுக்கு திருமணம் எல்லாம் கட்டி முடிச்சு அவனுக்கு பவளக்கண்ணி என்றும் பெண்ணாலை திருமணம் முடித்து தாயின் தகப்பன்னு நினைக்காங்க. நமக்கு வயசாகி போச்சு. சரி அரக்கனுக்கு ஒரு குடும்ப பொறுப்பு வந்துட்டு குடும்ப பொறுப்பு வந்துட்டு ஏன்னா இத்தனை நாள் வரைக்கும் அவங்க அப்பா தான் 56 தேசத்தை ஆண்டு வந்தாங்க. சரி தனக்கு பிறகு இந்த தேசத்தை யார் கையில ஒப்படைக்கலாம்? மகன் இருக்கிறானே வல்லரக்கன் கையில ஒப்படைத்த பொழுது ஒப்படைத்த வேளையில அப்பன் தலையில் இருக்கும் தங்க கிரீடத்தை தம் மகன் வல்லரக்கன் தலையில ஏற்றி வச்சாங்க. செங்கோலை எடுத்து வல்லரக்கன் கையில கொடுத்த உடனே எப்பா ஏன் வல்லரக்கா, இனி 56 தேசத்துக்கும் நீதான் ராஜா. நீதி நேர்மை கடமை தண்ணியும் கட்டுப்பாடோட ஆண்டு குறைக்க ஏத்த இறக்க யாராருக்கு என்ன செய்யணுமோ ஏன்னா நீ மேல இருக்க வச்சியா ஆட்சியே எனக்கு தெரியும். இந்த வல்லரக்கை என்னைக்கு சிம்மாசனத்தை ஏறினாரோ சரி தான் என்ற அகம் வந்தது. ஓ தான் என்ற அகம் வந்தது. ஒரு மனுஷனுக்கு அகம்பாவம் வரலாமா? ஏமா அகம் வந்துச்சுன்னு சொன்னாலே அழிவு நெருங்கியதுக்கு அர்த்தம் தான். அழிவுக்கு உதாரணமே இந்த அகம்பாவம் தான். ஓ அவன் அகம் வந்துட்டா அழிவு நெருங்கி வரப்போகுதுன்னு அர்த்தம். வல்லரக்கை என்னைக்கு சிம்மாசனத்துல ஏறி உட்கார்ந்தானோ சரி நாட்டுல ஏகப்பட்ட பஞ்சம். ஆமா நாட்டுல ஏகப்பட்ட பஞ்சம்னு சொன்னா வான பார்த்த பூமியா இருக்குது. அது எப்ப ஏற்பட்ட பஞ்சம் தெரியுமா? எப்படிப்பட்ட பஞ்சம் அம்மா? நல்ல உருண்ட பஞ்சம் நாயகரே தோஷ பஞ்சம். நல்ல உருண்ட பஞ்சம் நாயகரே தோஷ பஞ்சம். உலகி நல்ல பாட பாடம் உற்சாரே தோஷ பஞ்சம். உலகி நல்ல உருண்ட பஞ்சம் உற்சாரே தோஷ பஞ்சம். மரக்கடல்ல அம்மா உருண்ட பஞ்சம் உருண்ட பஞ்சம். அண்ணாரே தாயே தோஷ பஞ்சம். மரக்கடல்ல அம்மா உருண்ட பஞ்சம் உருண்ட பஞ்சம். மண்ணே தாய் தோஷ பஞ்சம். அரக்கை என்னைக்கு 56 தேசத்துக்கு ராஜா ஆனானோ சரி பஞ்சம்னு கேட்டேன்னா நாட்டுல மழை தண்ணி கிடையாது. மழை தண்ணி கிடையாது. வீட்டுல ஒரு பொருள் கிடையாது. காட்டுல எதுவும் விளைச்சல் கிடையாது. ஆமா பச்சை பிள்ளை அழுதா பால் வாங்க கூட காசு. ஒருத்திலாம் பஞ்சத்துல அடிபட்டு அவன் புருஷன் வந்து சோறை சாப்பிடுவானா. இப்படி பொம்பளை இருக்கிறது வீட்டுக்கார வந்து வைக்க மாட்டான். அவர் கெட்டிட்டு பாருல இந்த திரு மாங்கல்யம் இத வித்து சோறு வாங்கி சாப்பிட்டு இருக்கா அரக்கனுடைய ஆட்சியில. ஏகப்ப பஞ்சத்துக்கு பாத்தியா? ஆமா இவ்வளவே பெரிய பஞ்சம்னு சொன்னா பஞ்சம்னா பஞ்சம் ஏகப்பட்ட பஞ்சம் வந்ததையா. ஆமாம்மா அவங்க அப்பா ஆட்சியில அப்படி கிடையாது. கிடையவே கிடையாது. மாதம் மும்மாறி மழை பொழியும். ஆமா மாதம் மும்மாறி மழை பொழிஞ்சிருக்கு. மாதம் மும்மாறி மழைன்னா என்ன? மாதம் மும்மாறி மழைன்னு சொன்னா என்ன தெரியுமா? ஒரு மாசத்துக்கு 3 மழை பொழியுமா. அப்ப 10 நாளைக்கு ஒவ்வொரு மழையா பொழிஞ்சுன்னா அப்ப நாடு எவ்வளவு செழிப்பா இருக்கும். மாதம் மும்மாறி மழை பொழிஞ்சா நாட்டுல யாரும் பஞ்சம் என்பது இருக்கும். மாதம் மும்மாறி மழைன்னா யாருக்கெல்லாம் மழை பொழியும்? அது யாருக்கெல்லாம் தெரியுமா? புருஷனை கொன்ற மனைவிக்கு ஒரு மழை, கற்புடைய மங்கை கடைசி இல்லாதவர்களுக்கு ஒரு மழை, மூட வித்து ஒலையில போட்ட மன்னனுக்கு ஒரு மழை. அப்படி கிடையாது. வேதம் ஓதிடும் வேதியருக்கு ஒரு மழை, கற்புடைய மங்கையருக்கு ஒரு மழை, நீதி நெறி தவறாத ஒரு மன்னனுக்கு ஒரு மழை. இதுதான் எனக்கு தெரியுமா? அப்புறம் நான் சொல்ல வர நீங்க சொல்லிட்டீங்க. அப்படி வேற இருக்கா? இந்த அரக்கனுடைய ஆட்சியில ஏகப்பட்ட பஞ்சம் வந்த காரணத்தினால ஒரு நாளைய தினத்திலே பார்த்தான் வல்லரக்கே ராஜமன்ன யாரை அழைக்கிறான் தெரியுமா? யாரையுமா அழைக்கின்றார்? அருமையா மந்திரியே 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 வார்த்தை ஒன்று சொல்ல கேளு சொல்ல கேளு மந்திரியே 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 வார்த்தை ஒன்று சொல்ல கேளு சொல்ல கேளு. சிம்மாசனத்துல நான் ஏறி எத்தனை நாள் ஆச்சு? கிட்டத்தட்ட 6.25 வருஷம் ஆகுது. 6.25 வருஷம்
எத்தனை தெரியாதா? 6:45 அரைங்காலம் எத்தனையா? 12 வருஷம் ஆச்சு. 6:45 அரைங்காலம் எத்தனை? ஒரு மனுஷனுக்கு 12 வருஷம் எவ்வளவு நீங்க பண்ண மண்ணத்தோடு பொண்ணாகும். சரி பிறகு எவ்வளவு கூயா கூவு. சரி 6:45 அரைங்காலம் வருஷமா எத்தனை தாயி? 7.5 வருஷமா ஆகுது பாத்துக்கோ. 7.5 இத கூட கணக்கு போட தெரியும். படிக்கிறல்ல அப்ப இங்கிலீஷ் மீடியம் படிச்சிருக்க. சரி. நம்ம அந்த அளவுக்கு கிடையாது. இருக்கட்டும். 20லாம் நீ தான் படிப்ப. அப்பா பி பாம் படிக்காம அத படிப்பேன். பி பாம் காலேஜ் போனவங்க பி பாம் படிக்க முடியும். பாம் வந்து கூட்டி வந்து ஆத்தா எனக்கு பதிலா அங்க போய் படிச்சிட்டு இருக்கோம். எனக்கு பதிலா எக்ஸாம் எழுதலாம் ஆத்தா தான். நல்லா இருக்கு. ஏன்னா அவளை நம்பி நம்ம ஊரா போறோம் இல்லையா? நல்லா இருக்க. ஊரா வந்து அட்வான்ஸ் வாங்கிட்டு அவங்கள பார்த்தா. சரி. அப்ப பார்த்த உடனே இருந்தாலும் அவளை நம்பி நீ வந்ததனால இன்னும் உனக்கு அரியர் கிடையாது. இல்ல அவளோட தயவு. அவளோட புண்ணியம். சரி. அப்ப பார்த்தான் வல்லரக்கன். வல்லரக்கன். அப்பா ஏ மந்திரி. ஏ மந்திரி. சிம்மாசனத்துல ஏறி இத்தனை வருடம் ஆச்சு. ஆமோ ஆமாம்மா. நாட்டு மக்கள் ஆமோ பகுதி பணம், கிஷ்டி பணம், கப்ப பணம் எல்லாம் தந்தார்களா? தரவில்லை மன்னா. அப்படி இருக்கக்கூடிய நேரம் சந்தன மல்லிகையில் தூளி கட்டி போட்டே நாயகிகள் வளரே நாளே நல்லையோ வெவ்விட வீசிக்கிட்டு மாட்டே சொல்லுவேனே எழுதிகள் வளரே நாளே நல்லையோ இந்த உலகை ஆளும் தாய்க்கு நல்ல புள்ள நாடெனக்கே என் கவலை தீர்க்க வேணுமா கண்வளர் தாயி சந்தன மல்லிகையில் தூளி கட்டி போட்டே நாயகிகள் வளரே நாளே நல்லையோ பாம்பே தலையினலாம் வேப்பிலையே மஞ்சு வந்த ஆட்டாக்கள் வளர ஆனிரரோ மாடுமுள்ள எந்த ஒரு பிள்ளைக்குமே இந்த ஒரு கிடைக்கல மனதோ பொங்குதம்மா விட்டு விட்டு கண்ணேல தாடி மகமாயி நான் என்ன கொடுத்து வந்தேன் பாதோ திரு பாதோ அது நின்று எடுத்து வந்தேன் சந்தன மல்லிகையில் தூளை கட்டி போட்டேன் நாயகிகள் வளர நாளே அல்லேரோ ஓரோய் சோறுனக்கு ஊட்டி விட்ட வேளையில உலகம் பசி அடக்கி உறங்குதம்மா நேரத்தில உனக்கு மறுக்கையில ஒன்னிரண்டு சுத்தரடி அது நாருத்தி பார்த்தேன் மோசமிட்டு வந்ததடி தாயே நீயே என் நெஞ்சுக்கு தங்கிவிடு போகும் வழியாவும் நீ எங்களின் கூடையிரு சந்தன மல்லிகையில் கூடை கட்டி போட்டேன் நாயகிகள் வளர நாளே நல்லேரோ பாயே மந்திரி ஏ மந்திரி. 56 தேசமலரும் கிஷ்டி பணம், கப்பா பணம், காணிக்க பணம் தந்தார்களா? தரவில்லை மன்னா. தரலையா? ஆமா மன்னா. சிம்மாசனத்துல ஏறி இத்தனை வருடம் ஆச்சு, கிஷ்டி பணம் தரவில்லையா? ஏ மன்னா. என்ன? நாடே பஞ்சத்துல பரிதவிச்சு கிடக்கு. ஒரு நாடு பஞ்சமா இருக்குதா? ஏ மந்திரி. என்ன? நாடு நல்லா இருந்தா என்ன, நாசம் பண்ணா போனா எனக்கு என்ன? கல்லறை நான் போகும்போது சில்லறை வந்துகிட்டே ஓ இருக்கும். அப்படிங்கிறீங்களா? ஏன்னு கேட்டா நாளை என்னொன்னு தாளை என்னதுக்கு நீங்க சரி நாலு என்னொன்னு தாளை நீ தாரிங்க தாரிங்க. உங்க சொந்த மறுக்க முடியும். முடியாது. நீங்க அதை அதை சொன்னாலும் அழித்தாகும். அவித்தாவும் எதை கப்ப சொன்னாலும் கவித்தாவும். ஏ மந்திரி. மந்திரி, ஆ. என் பேரை சொல்லி சரி. இந்த 56 தேச மன்னர்களிடத்துல போய் ஆமா சுவாமி. கிஷ்டி பணம், கப்பா பணம், பகுதி பணம் வாங்கிட்டாங்க நாங்கள் உத்தரவுபடி ஆகட்டும் சாமி என்று சொல்லி மன்னனுடைய வார்த்தை கேட்ட மந்திரி போகும்போது நல்ல செழிப்பா போறேன். நான் செழிப்பா போனோம்டா. நான் வேலை சுற்றுலா வாங்க போறேன். ஆமா வேலை கமிஷன் எடுக்கலாம் போறேன். சரி எங்க வருகிறான்? இங்க வருகின்றான். மன்னனுடைய வார்த்தை கேட்ட மந்திரி ஆமோ ஆமம்மா. அங்கிருந்து பயணமாகி அரண்மனை நான் கடந்து வனமான வனம் கடந்து வருகிறாரே மந்திரியோ ஐயாவை மன்னர்களே மன்னர்
56 தேச மன்னர்கள் முன்னாடி வந்து ஒரு கும்பிட போட்டான். சரி. யா மன்னாதி மன்னர்களே, மன்னாதி மன்னர்களே, பகுதி பணம் தரணும், எங்க அரக்கனுக்கு பயந்துதான் நடக்கணும். நீங்க கப்ப பணம் கொடுக்கணும், அரக்கனுக்கு காலை தொட்டு வணங்க வேண்டும். நீ வந்து கேட்கிறோம்ல. அப்பா யார் நீ? நானும் வல்லரக்கனுக்கு மந்திரி. 56 தேசத்துக்கு அதிகாரியா இருக்கிறானே எனது மன்னன் வல்லரக்கன். என்னைக்கு மேல ஏறினானோ அவருக்கு மந்திரி நீதானே அது? மந்திரி என்ன பகுதி பணம் கிஸ்டி பணம் கப்ப பணம் வந்து கேட்கிறிய? ஒரு வயசு சாப்பிட்டீங்கன்னு ஒரு வார்த்தை கேட்கலாம். காட்டு வந்தியா ரோட்ல வந்தியா? காடு எப்படி இருக்கு பத்தியா? உடம்பெல்லாம் பத்தியா அப்படி வெடிச்சு விடி கிடக்கு பத்தியா? மழை இல்லப்பா, அது அப்படி போனா நினைப்பா. எருவ பாலுல ஈ குடிச்சுக்கோங்க. ஐயோ சரி. மந்திரி என்னால பகுதி பணம் எல்லாம் தர முடியாதல்லவா? பகுதி பணம் கேட்டு வந்தா கொடுக்கவே மாட்டோம். நாளைக்கு வரடா நார்த்தங்க போனே, இன்னைக்கு வரடா போயிட்டு வரடா புடலங்க போனே. யாமல கேட்கணும், நீங்களும் 56 தேசமும் ஒண்ணா இருக்கீங்க, நான் ஒத்தையா நிக்கேன். இவ்வளவு பேரும் சேர்ந்து நீங்க எல்லாரும் சேர்ந்து மொத்தம் நான் தாங்க மாட்டேன். எங்க அம்மா காலையில போடுறது அந்த ரேஷன் அரிசி உடனே தெரிச்சு போடுது. வேற வழியில சரி அப்ப பார்த்தா இவ்வளவு பேரும் சேர்ந்து நான் தாங்குமா முடியாது. உடம்பு ஈட்டு உடம்பு வல்லரக்கனோட மந்திரி சொல்லுறாங்க. நமக்கு தான் ஆத்தா புண்ணியத்துல ஊருவா பசி அறியாம சோறு போட்டுக்கிட்டு சென்ற இடமெல்லாம் நமக்கு அன்னதானம் இல்ல. சரி 56 தேச மன்னர்களோ சரி அப்பா மந்திரி உங்க அரக்கனை சண்டைக்கு வந்து ஜெயிக்க சொல்லி நாங்க பகுதி பணம் எல்லாம் தரோம். இல்லன்னா பகுதி பணம் தர முடியாது அப்படின்னு சொன்ன உடனே மந்திரிக்கு ஒரே பயம். நம்மளும் தனியா வந்திருக்கோம், நம்ம கிட்ட சண்டைக்கு வந்துட கூடாதுல்ல, பிடிச்சா ஓட்டத்தை மண்ணன் கால போய் விழுந்துட்டோம். என் மந்திரி பகுதி பணம் கேட்க சொல்லி அனுப்பி வச்சனப்பா, பகுதி பணம் வாங்கிட்டு வந்தியா? கொடுத்தாங்க. ஒண்ணே ஒண்ணு என்னையா உத ஒண்ணும் கொடுக்கல. அதாவது மன்னனா என்ன மன்னா கூட்டத்துல ஒரு 85 வயசு கிளை இருக்கா பாத்துக்கோ, அவன் தடையெல்லாம் போட்டிருக்கா பாத்துக்கோ. அவன் என்ன சொன்னா தெரியுமா? நான் மன்னா போய் பகுதி பணம் கேட்டா தாங்க பங்கு பணம் நாங்கன்னு சொல்லி கேட்கிறேன். கூட்டத்துல இருக்க கிளவி கலவை திட்டுட்டான், வெட்டி கொடுக்க பல்லே இல்ல ஒப்புங்க நில்ல அப்படிங்க. சரி அப்படி என் பேர சொன்னியாப்போ சொன்னியா பண்ணா சொல்லல பேரெல்லாம் நாரி கிடக்கு, பழைய பேர் இல்லையா? போ பேரெல்லாம் நேரம் கெட்டு போச்சு. என்ன பண்ணலாம்? அப்ப வழியில சொல்லு, நீ அதுதானே பக்கத்துல மந்திரி இப்ப சண்டைக்கு தானே போகணும், நமக்கு தெரிஞ்ச படையை திரட்டி நம்ம சண்டைக்கு போய் ஜெயிச்சிடலாம். என்ன 5-6 மூட்டை பட வேணுமா இருக்கு, வெறும் சொத்த பட சோக்கட்ட படையா இருக்கு. ஏமண்டா பிரசரமா இருக்கு, மாத்திரை கூட நேரம் தெரியும். சுத்துறாரு சோறு கேட்க மாட்டேங்குது, இட்லி கேட்காங்க. இந்த பச்சை பிள்ளை சாப்பிடுங்களா? இங்க வந்து இப்படி கத்த சொல்றீங்க. சரி இருக்கு. சண்டைக்கு போகணும்னா ஆழ்படையும் இல்ல ஆயுதப்படையும் இல்லையப்பா. ஆயுதப்படையும் இல்லையமண்ணா. நான் ஒரு
திக்கச்சவனுக்கு அந்த தெய்வம் தான் துணை. ஆமா நாதி எச்சவனுக்கு அப்ப நாராயணனே துணை இல்லவா? என்ன நம்மட்ட இருக்கலாம் பந்தி கண்டா முந்துதான் படைய கண்டா பிந்துதான். பந்தி கண்டா முந்திடுவான். ஆமா எல்லாரும் சொல்லுவாங்க பாத்துக்கோ, பந்தி கண்டா முந்தனும் படை கண்டா பிந்தனும். அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? பந்தி கண்டா முந்தனும் படை கண்டா பிந்தனும் பெரியவங்க சொல்லுவாங்க. அதுக்கு அர்த்தம் எல்லாரும் பெரிய நினைச்சுட்டு இருக்கோம். சாப்பாடு தான் முதல்ல போயிருக்கோம், ஒவ்வொரு நாள் சொல்லி பின்னால பயந்து வந்து நினைக்கிறேன். ஆனா அதுக்கு அர்த்தம் பந்திய கண்டா முந்தனும். சாப்பாடு எங்க போகுது, உலகை எடுத்து வைக்கிறா முந்தி வருகிறதா, இதான் பந்தி கண்டா முந்தனும். படை கண்டா பிந்தன் என்ன நுனி கண்டு ஓடிடணும். அப்படி கிடையாது மாட்டோம். படை கண்டா பிந்தன் சொன்னா ராமர் வில்ல எப்படி போடுவாரு? எப்படி இருக்காரா இருக்கிறையா? எவ்வளவு பின்ன போதோ அவ்வளவு அவன் நெஞ்சில போயிடும். அப்ப எவ்வளவு பின்ன போதோ அவ்வளவு நெஞ்சில ஏறும்போது பஞ்சை கண்டா பிந்தனும் படை கண்டா பிந்தனும். வேற போன வருஷம் அம்மா மேல குடிச்ச பத்தியா குடிக்கும் போது சேர்ந்தே குடிச்சு. அதான் பஞ்சை கண்டா பிந்தனும் படை கண்டா பிந்தனும் இருக்காங்க. இது தெரியாம நீங்க இப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. நீங்க தலைய பேரு ஸ்நேகிதனே ஸ்நேகிதன் ஒரு பாட்டு கச்சேரி மாதிரி பாட்டு படிச்சானா கேப்பா. என்னதான் வல்லறக்க எங்க அவளுக்கே போர் அடிச்சிருக்கும். வேற என்ன தாய்ச்சியா ஆத்தா மட்டும் தான் கேட்டுக்கிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். ஆமா அப்ப நான் பாட்டாங்க வல்லறக்கனுடைய மந்திரி யோசனை சொல்லுகிறாரு. யோசனை சொல்லும் போது ஆண்டவனை எண்ணி ஒரு தவம் இருந்து எரிக்கக்கூடிய வரத்தை வாங்கினீங்கன்னு சொன்னா, எரிக்கக்கூடிய வரத்தை வாங்கணும்னு சொன்னா 56 தேசத்தையும் ஈஸியா எரிச்சுட்டு போயிடலாம். ஆமா 56 தேசத்தையும் நம்ம ஒத்த ஆளா போனா எரிக்க முடியாது இல்லையா? அந்த இடத்துல வரங்களை வாங்கணும்னு சொன்னா 56 தேசத்தையும் எரிக்கலாம். மந்திரியாக யோசனை சொன்ன பொழுது தவம் இருக்க வேண்டும் என்று தவக்கோலம் எப்படி எப்படி போடுகிறான். எப்படிமா போடுகிறான். ஆவி நல்ல உடைய நித்தன் கழுத்தில் நல்ல முந்திராச்சோ நெஞ்சியில பந்தை போட்டான் தலையதிலே பொந்தை போட்டான். தவம் இருக்குன்னு சொன்னா சும்மா இப்படி போன முடியுமா இல்ல எப்படி போன முடியுமா? இப்படி போனா தவம்லாம் கலைஞ்சிரும். தவறுன்னு சொன்னா என்ன செய்யணும்? அதற்கு தகுந்தபடி ஒரு கோலம் போடணும். அதற்கு தகுந்தபடி நல்ல ஒரு பெரிய கோலமா போடணும். கீழே போடுதோம்ல அந்த கோலம் இல்லையா? அது கிடையாது. வேஷத்தை மாத்தணும். வேஷத்தை மாத்தணும். பாத்துக்கோ, ஒரு வயக்காட்டு வேலைக்கு போனோம்னா எப்படி போவாங்க? ஒரு காவி துண்ட தலையில கட்டி ஒரு இடுப்புல ஒரு காய் வேஷ்டி கட்டி போன பாத்துக்கோ போவாங்க. ஒரு மம்பட்டியை வச்சுக்கிட்டு அதேதான் வயக்காட்டு வேலைக்கு. சரி அடுத்து நம்ம கோயில் குடிக்கு வரணும்னா எப்படி வருவாங்க? ஒண்ணு போல குறுப்பா சேலை கட்டி குறுப்பு சட்டை குறுப்பு டி-ஷர்ட் போட்டு வருவாங்க. சிங்கிடி வரணும். கல்யாண வீட்டுக்கு போறோம்னா பட்டு கட்டி பட்டு வேட்டி கட்டி போவாங்க. ஆமா. அதே போல தவம் இருக்குன்னு சொன்னா என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? காவி நல்ல உடை அணிந்தா அரக்கே. காவி நல்ல உடை அணிந்தா அரக்கே. ஆமா. கழுத்தில் உத்தராட்ச மாலை போட்டான். நெத்தியிலே ஓட்டான் திருநீற்று பட்டை. இப்ப ஒண்ணு இல்லதாய். இப்ப அந்த திருச்செந்தூர்ல குடி கொண்டு இருக்கிறானே ஒண்ணுக்கு 2 சம்சாரம் கட்டிக்கிட்டு வேல்முருகன். அப்ப வேல்முருகன் நினைச்சு 60 நாள் தவறு விரதம்னு சொன்னா எப்படி போகணும்? மாலை போட்டா பச்சை கலர்ல வேஷ்டி பச்சை கலர்ல துண்டு போட்டு போகணும். ஐயப்பருக்கு மாலை போட்டா அந்த 18ஆம் படியில சபரிமலை அமர்ந்திருக்கிறானே அரியர சுடர் ஆனந்த சித்தர் ஐயன் ஐயப்ப சாமி, அவருக்கு தவறுதம்னு சொன்னா எப்படி செய்யணும்? கருப்பேன்னு சட்டை போட்டு வேட்டி கட்டி போகணும். ஆனா இருக்கிறாலே தாய் குலதெய்வ பட்டணத்துல முடி உண்டு. நம்ம முத்தாரவாளுக்கு மாலை போட்டோம்னு சொன்னா எப்படி போகணும்? சிவப்பு சேலை சிவப்பு வேட்டி சிவப்பு சட்டை போட்டு போகணும். மாரியம்மனுக்கு மாலை போட்டா அந்த இருக்க முடியில அமர்ந்திருக்கிறாளே ஈராத்துக்காரி இருக்க முடி மாறி, அவளுக்கு மாலை போட்டோம்னா மஞ்சள் கலர்ல சேட்டை மஞ்சள் கலர்ல வேட்டி மஞ்சள் கலர்ல சேலை கட்டி போகணும். ஒவ்வொரு சாமிக்கும் ஒவ்வொரு அடையாளங்கள் இருக்கு. வேற இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. ஆமா. பிள்ளையாருக்கு மாலை போட்டா நீ வீட்டை சுத்தி கும்பிட்டுக்கிட்டே எலிய பூரா பிடிச்சு வீட்டை சுத்தி பூரா எலிய பூரா பிடிச்சு சமையல் ஆகணும். சரி, அப்ப ஆண்டவனே நீ தவம் இருக்கணும்னா காவி உடை அணியணும். அந்த ஆண்டவனாக சிவபெருமானை நினைக்கணும்னு சொன்னாலே காவியை மணத்திரணும். காவி மாத்திரம். ஆமா. அப்பப்போ மொட்டை நாக்கு. நெத்தியில போட்டா திருநீற்று பட்டை, தலையில போட்டா திருப்பதி மொட்டை. ஒரு லவம் கோலம் போட்டு விட்டு நல்லரங்க ராஜமன்னன். ஆமா. எங்கே வருகிறான் தெரியுமா? எங்கம்மா வருகின்ற கோலம் போட்டு கொண்டு நானே வர வல்லரங்கே வாசலில மாறும்போது வாசல் நட தட்டிடுமா தட்டிட மாறும்போது காடாத குமரியும் போடாத நெருவெடுப்பா நிறைச்ச பாட்டியவ
அவன் இருக்க போறேன்ப்பா. நான் வர வரைக்கும் என் பொண்டாட்டி பிள்ளைகளு நாடு நகரம் எல்லாம் உன் பொறுப்புப்பா. என் பக்கத்து வீட்டுல சொக்காரனுக்கு ஆண்ட கொடுக்கலையா? பொண்டாட்டி பிள்ளை எவனாவது மந்திரி கிட்ட ஒப்படைப்பானா? ஏன் மந்திரி கிட்ட ஒப்படைக்கன்னு கேளுமா. என்ன மந்திரிக்கு ஒரே கொண்டாட்டம் தான். எதுக்கோ பொண்டாட்டி பிள்ளை நாடு நகரம் எல்லாத்தையும் கொடுத்துட்டு போறானே. ஏன் கொடுத்துட்டு போறாரு? சொக்காரன் ஜோத்துக்கு வெளியே வச்சிருக்கான். என்னன்னு கேட்கணும். அண்ணன் பொண்டாட்டி அரை பொண்டாட்டிங்க, தம்பி பொண்டாட்டி தான் பொண்டாட்டிங்க. அது வாழ வளர்த்துல இப்படி கேளியா. அண்ணன் பொண்டாட்டி அரை பொண்டாட்டி, தம்பி பொண்டாட்டி தான் பொண்டாட்டி. அண்ணன் எப்ப போவோம் தின்ன எப்ப காலியாவும் நினைக்க மாட்டோம். ஆவி அப்படின்னு நினைக்கலாம். அண்ணன் செருப்பு வாசல்ல இருக்குன்னு நினைச்சுக்கோ. அவன் என்ன செய்வான் தெரியுமா? தம்பி கையில ஒரு விஸ்டி போட்டு வச்சுக்கிட்டு ஏன் மதினி அண்ணன் வெளியே இருக்கு கதை அடைச்சிட்டு இருக்கு. அப்புறம் வரேன். இத அண்ணன் செருப்பு வாசல்ல கிடக்க வீட்டு பக்கம் தலை வச்சு விட மாட்டேன். ஓஹோ நான் அப்படி கிடையாதுமா. நீ இல்ல அண்ணன் பொண்டாட்டி எங்க அம்மா மாதிரி சொன்னாங்க. தம்பி பொண்டாட்டி என் தாய் மாதிரி. ஒரு நேரத்துல எதுக்கு போன்ல வேற மாதிரி பேசிட்டு இருந்தோம். அண்ணன் பொண்டாட்டி அது லாங் கால். அது வேற என்னன்னா வேற அண்ணன் பொண்டாட்டி ரஞ்சிதான்னு சொல்ல. அது பெரிய அண்ணன் பொண்டாட்டி. கூட பிறந்த அண்ணன் பொண்டாட்டி அப்படியா? ஆமா சரி அப்படிதான் மாக்கா. சரி சொல்றதெல்லாம் நம்மதான் பார்த்தான். சரி பொறுப்புகளை ஒப்படைத்து விட்டு தாம் இருக்கிறது சொல்லி வாசல்ல வாரம். சரி வாசல் நில தட்டுது. ஒரு சகுனம் சரியில்லையா? வீட்டுக்குள்ள போய் பொண்டாட்டி இருக்கால பவளக்கண்ணி. அவ பவளக்கண்ணி அவ கையால ஒரு சொம்பு தண்ணி வாங்கி குடிக்கலாம். தண்ணி வாங்கி குடிக்க மாட்டே மாட்டான். ஆமா அந்த ஆளுக்கு சொல்லிருக்காங்க பாத்துக்கோ. பெரியாருக்கு இருக்கு இணையும் பெருமாளுக்கு ஒப்பந்தமா. பெருமாளுக்கு ஒப்பந்தமா. ஏன்னா பெரியாருக்கு என்ன சொல்லுவாங்க? எங்க போனாலும் சகனம் பார்த்து போகணும்பா. போகும்போது சகனம் தெரியலன்னா அந்த காரியத்தை தடை போட்டுறணும்னு சொல்லுவாங்க. 2 நிமிஷம் இருந்து உட்கார்ந்து. அதான் சொல்லிருக்காங்க பாத்துக்கோ. பெரியாருக்கு இருக்கு மேடம் என் பெருமாளுக்கு ஒப்பந்தம். சகனம் பார்த்து வந்தியா? ஆனா அந்த வல்லரக்கன் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? கிளவை இருக்கு இடம் கேடும் தான். கிளவை இருக்கு இடம் கேடும் அப்படி நினைக்கலாமா? நீ என்ன கேரி இருக்கு இடம் கேடும். நான் பெரியாருக்கு எப்பவே பெரியாருக்கு பெருமாள் தான். ஆமா ஆமா அவர் வரும்போது சகனம் தெரிஞ்சா உங்களுக்கு சரி அப்ப வாசல்ல வாரம் வாசல் நில தட்டு. வாசல் நில தட்டுகிறது. வருகிறான் முன்னிறைப்பு இடிக்கிறது. ஐயோ தெய்வமே. அங்க ஒருத்தி வாழாத குமரி மூளாத நெருப்பு எடுத்துக்கிட்டு வாரா. ஆமா நெருப்பு சகனம் பொல்லாத சகனம் வெளியே போன அரக்கனை வீடு திரும்ப வைக்காது. ஆமா சரி அவனை என்ன செய்யுதுன்னு தான் பாப்போம். ஆமா எந்த சகனாலும் வரலாம். நெருப்பு சகனம் வரவே கூடாது பாத்துக்கோ. ஆமா சரி பூன குறுக்கலாச்சு புதுப்பாப்பா எதிர வர சார குறுக்க வர சர்ப்பம் படம் எடுக்க ஒரு தலை நினைச்ச பாட்டியம்மா நச்சுன்னு தும்முதா. சும்மா நச்சுன்னு தும்முறாயா? தும்முறாளா? கிழவியோட தும்மலு கேடா முடியும்னு நினைக்கிறேன். நினைச்சானா அரக்கன்? ஆமா அவன் சிந்தையில என்ன இல்லையே. இப்படி கண்ட சவுனத்தை எல்லாம் காலா ஆளை தள்ளி விட்டோ. ஆமோ ஆமையா அவன் இருக்க வேணும் என்று எங்கே வருகிறான் தெரியுமா? எங்குமா வருகின்றான். 7 நல்ல மலைகள் சொன்னாலே ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துக்கு போகணும். வீட்ல இருந்தா பவளக்கண்ணி ஒரு சாலங்கையை போட்டுக்கிட்டு வருவாங்க. கொலுசு சிந்தனை உள்ள நம்மளுக்கு சரி. ஆமா தவம் இருக்கணும். அந்த சிவபெருமானை நினைக்கணும்னு சொன்னாலே ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதிக்கு போகணும். அப்ப எங்க போகலாம்? அது ஏன் சொல்லுங்க? தனியே இருக்கணும். ஆமா தனி இருக்கணும். தனித்து இருக்க வேணும். ஆமா பசிச்சு இருக்கணும். பசி தீர்க்க வேண்டும். முழித்து இருக்க வேண்டும். அப்ப வந்து ஆண்டவன் தியாகம் கிடைக்கும். ஆமா இப்படி எல்லாம் இருக்கணும். அந்த கூட்டத்துல வந்து தவிர்க்க முடியுமா? கூட்டத்துல வந்து தவமே இருக்க முடியாது. அது ஏன் சொல்லுங்க? இப்படிதான் போன வாரம் பேருந்து பாத்துக்கோ. எங்க போயிருந்தோம்? நம்ம ஊரு பக்கம் தென்காசி பக்கம் சண்முகாபுரம்னு ஒரு ஊருக்கு போயிருந்தோம். பேரு கேட்க அழகா இருக்கா? சண்முகாபுரம்னு ஒரு ஊருக்கு போயிருந்தோம். அந்த கோயில என்ன கோயிலு? சக்தியம்மன் கோயில். கோயில் பேரே சக்தியம்மன் கோயில். நான் என்ன பண்ணேன்? 5:45 ஊருக்குள்ள போய் சேர்ந்தாச்சு. பில்லு சாமான் சட்டெல்லாம் கோயில வச்சுட்டு கோயில விட்டு வெளியே வரேன். அதுக்குள்ள பைக்கை பிடிச்சிட்டாங்க. பெரியா இருக்கேன். என்ன சொல்றாங்க பார்த்தா? என்ன சொன்னாங்க? அருள்மிகு சக்தியம்மன் கோவிலில் குத்துவனுக்கு பூஜை நடைபெறுவதால் பெண்கள் அனைவரும்
அங்க சொல்லிருக்காங்க. அங்க அந்த சண்முகாபுரத்துல சரி குத்துவிளக்கு நடக்க போகுது. பெண்கள் கூட்டம் வரும்னு நினைச்சு போனோம். வாயில கனாயில ஊத்த குத்துவிளக்கு பூஜையில பங்கேற்றோம்னு சொன்னா சரி குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை வரம் கிடைக்குமா, குழந்தை மாலை வரம் இல்லாதவங்களுக்கு மாலை வரம் கிடைக்குமா, குடும்பத்துல கஷ்டம்னா கஷ்டம் எல்லாம் தீர்ந்து போகும் இப்படின்னு ஐதீகம் பாத்துக்கோ. அப்ப இந்த அக்காலாம் குத்துவிளக்கு பூஜை நடத்தட்டும், அவங்களுக்கு கிடைக்க அறிவு நமக்கு ஒரு 1/2 கிலோ கிடைச்சா சந்தோஷம் சொல்லி ஒரு முக்குல உட்கார்ந்து நினைச்சு போயிட்டேன். கோயில் கருவறையில இருந்து மெயின் ரோட் வர ஒரு 3000 பொம்பளை பாம்பு குத்துவிளக்கு வச்சுட்டு முங்கு தவளை பண்ணி மாதிரி உட்காந்துருக்காங்க. சரி வரிசையா உட்காந்துருக்கா பாத்துக்கோ. அந்த குத்துவிளக்கு பூஜையில தீய பொருத்தும் போது ஒரு மந்திரத்தை சொல்ல பாத்துக்கோ. அந்த மந்திரத்தை சொல்லுங்க பாப்போம். ஓம் ஒளிவளர் விளக்கே போற்றி வெள்ளிக்கரன் பொண்டாட்டி செய்யின பாரு. அந்த குத்துவிளக்கு பூஜையில பாத்து ஓம் ஒளிவளர் விளக்கே போற்றி கனகா போட்டிருக்க கம்மல பாரு. ஓம் ஒளிவளர் விளக்கே போற்றி கீழ் வீட்டுக்காரையும் மேல் வீட்டுக்காரையும் பார்க்காம பாரு. யாவனு தெரியலதா கைதான் இருக்கு பாத்துக்கோ. ஏன்னா மைக்கு 2 தான் இருக்கும். 3100 பொம்பளைல 2 பேருக்கு தான் மைக் கொடுத்துருக்காங்க பாத்துக்கோ. மிச்சம் எல்லாம் கூட்டத்தோட கோவிந்தா தான் பாத்துக்கோ. கை மட்டும் தான் ரோப மாதிரி அழைச்சது. கண்ணு ஊர தேவானேதா உட்கார முடியாம உட்காந்துருக்கா. அப்பதான் பேச முடியல அப்படின்னு நீங்க பாத்துக்கிட்டே ரெடி மூக்காய் மரமோட ராக்காய் என்னக்கா வெள்ளிக்காய் முரடி மாதிரி செயின திருப்பிட்டா. கோயில் வரைக்கும் திருப்ப மாட்டான்னு பார்த்து திருப்பிட்டாட்டி 3000 ரூபாய்க்கு பட்டு வர எடுத்திருக்கா. பட்டு எடுத்து சும்மா இருந்தா இருக்க மாட்டான்ல. நான் இதை எடுத்து சுத்தி சுத்தி ஏன் புருஷ எடுத்தாங்க இல்ல கருத்து நல்லாவே இல்ல தெரியும் எனக்கு. சரி அது ஏன்டா இந்த பட்டுச்செல்லாம் எடுக்க அளவு தெரியல. வருஷத்துல இருக்கு அத்தனை வருஷத்துல எத்தனை நாள்? வருஷத்துல 455 நாள். 455 நாள். வீட்டுல பீரோல மட்டும் 3500 சேலை இருக்கு. ஆனா கிட்டத்தட்ட நைட்டி கிட்ட போறது பூரா நைட்டி தான் போடுறது. நைட்டி தான் போடுறது. ஆனா எதுக்கு தான் சேலை எடுக்க அளவு தெரியும். அதுதான் நானா நினைச்சிருக்கேன். என்ன என் தங்கச்சிக்கு எங்க அக்காளுக்கும் கல்யாணத்துக்கு சீருக்கு சேலை சட்டெல்லாம் எடுத்து கொடுக்க கூடாது. ஆளுக்கு அவங்க நைட்டி தூக்கி கொடுத்துருந்தா பாட்டு நீவாட்டா கூட்டத்துல போனா சிந்தனை கூட்டத்துல வந்து தான் இருக்கவே முடியாது. இந்த கூட்டத்துல இருக்கலாமா நல்லா அமைதியா இருக்காங்க. கதைய கண்ணி விடாம கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம நேரத்துல நம்ம ஊர்ல அடிச்ச மாதிரி வாழைப்பாயில மழை பெஞ்ச மாதிரி வளவள 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 பேசிக்கிட்டே இருந்தாங்க. இந்த ஒரு மாதிரி கீப் குவைட்டா இருக்காங்க, அமைதியா இருக்காங்க, தங்கமா இருக்காங்க பாத்துக்கோ. சரி ஆமா இப்படியே போற ஒரு நமக்கு அப்படின்னு ஆசையா இருக்குமே. சரி அப்படி அவன் வல்லரக்கன் என்ன செய்கிறான்? 7 மலை கடந்து இமயகிரி பர்வதத்திற்கு வருகிறான். ஆமா ஆண்கள் நடமாட்டம் இல்லாத இடம், ஆட்கள் நடமாட்டம் இல்லாத இடம், அதுதான் இமயகிரி பர்வதம். ஆருண்ய வனம். ஆருண்ய வனம். அந்த வனத்திலே வந்து தவம் இருக்க வேண்டும் என்று இருக்கக்கூடிய இடம் சுத்தபத்தமாக இருக்கும். சுத்தபத்தமாக இருக்க வேண்டும் என்று என்ன செய்கிறான்? என்னம்மா செய்கின்றான்? சாந்து கொண்டு தாரை மலகி சாந்து கொண்டு தாரை மலகி சந்தனங்கள் கோலமிட்டான் சந்தனங்கள் கோலமிட்டான் மாவு கொண்டு தாரை மலகி மாவு கொண்டு தாரை மலகி மஞ்சளாலே கோலமிட்டான் மஞ்சளாலே கோலமிட்டான் மாலை கொண்டு தாரை மலகி மாலை கொண்டு தாரை மலகி மாலை கொண்டு தாரை மலகி தாரை மலகி தண்ணீராலே கோலமிட்டான் தண்ணீராலே கோலமிட்டான் கோலமிட்டான் மாலை கொண்டு தாரை மலகி மாலை கொண்டு தாரை மலகி மாலை கொண்டு தாரை மலகி மண்ணே மலகி கொல்லண்ணே அவ பன்னீராலே கோலமிட்டான் கோலமிட்டான். நாம இருக்கணும்னா இருக்கக்கூடிய இடம் சுத்தபத்தமா இருக்கணும். சுத்தபத்தமா இருக்கணும் என்று சொல்லி சாந்து கொண்டு தரைமலகி சந்தனத்தால் ஓலமிட்டு சந்தனத்தால் ஓலமிட்டு மாமாவி வெள்ளரக்கை பாலால தரைமலகி சரி பன்னீராலே ஓலமிட்டு பன்னீராலே கோலமிட்டு மாவு கொண்டு தரைமலகி மஞ்சளால் கோலமிட்டு இந்த கோலமிட்ட இடம் அதிலே ஒரு குருத்து வாழை இலை விரிக்கிறது. குருத்து வாழை இலை விரிக்கிறான். ஆமா சரி குருத்து வாழை இலை ஏன் விரிக்கிறான் தெரியுமா? என்ன காரணமா? மூல முதல் கடவுள் முன்னடியானுக்கு ஒரு படப்பு போடும். விநாயகர் பெருமானுக்கு ஒரு படப்பு போடணும். அப்படி போட்டேன்னு வச்சையா எந்த வேலையா இருந்தாலும் சரி, நல்ல வேலையா இருந்தாலும் சரி, எந்த வேலையா இருந்தாலும் சரி, விநாயகரை கையில எடுத்து தொழுதுட்டோம்னாலே போகும். ஆமா ஆமா தொட்டதும் தொடர்ந்து அவ்வளவு அழகா இருக்கும் என்று சொல்லி குருத்து வாழை இலை மேலே சாணி பிள்ளையாரையும் பிடித்து வைத்தார். என்ன இவ்வளவு பண்ண சாணிலே தாய் பிள்ளையார் செஞ்சான். சாணி பிள்ளையார் ஏன் வச்சான்னு கேளு. சக்தி வாய்ந்த பிள்ளையார் அதான் சாணி பிள்ளையார். சாணி பிள்ளையார் ஆமா இவனை சாணி பிள்ளையார் வச்சு நம்ம படத்துல வச்சு கும்பிட்டுட்டு தூரம் எடுத்து போட அதுல 6 மாசத்துக்கு கரையான் பிடிக்காது. சாணில ஒரு சக்தி இருக்கு. அப்ப அந்த அதுல இல்ல சாணி பிள்ளையார்ல ஒரு சக்தி இருக்கு. அப்படி சொல்லுங்க. அந்த சாணி இல்ல ரொம்ப சாணி இல்ல. அப்ப இந்த அம்மாவை விட்டு அவன் அப்பாவை
நேரம் காலையில 4:45 பக்கத்து ஊர்ல இருமாட்ட பண்ண இருக்கும். அங்க போய் ஒரு 2 லோடு டாக்ஸில அள்ளிட்டு வர சொல்லி ஊருக்கு மத்தியில வச்சு ஊரு பூரா சக்தியா இருக்கட்டும். அத்தாபுருஷு வேண்டாம், ஒரு பிடியில நிப்பாரா. ஒரு பிடியில நிப்பாரு விநாயகர். அவ்வளவு சக்தி இருக்கப்ப விநாயகர். ஆமா, அருள் சாமி. சரி, போட்டோக்கு பதிலா சாணி பிள்ளையாரை வைத்து சாணி பிள்ளையாரை வைத்து படப்புக்கு தேவையான பொருட்கள். சரி, தேங்காய், பழம், தெச்சனை, நிறநாளி, நிறமரக்கா, வெத்தலை, பாக்கு, பாலம், தேங்காய், இப்படி எல்லா பொருட்களும் நம்ம வச்சிருக்கோம் பத்தியா. பிள்ளையாருக்கு ஒரு படப்பு போட்டுதான் எந்தனாலுமே நம்ம ஆரம்பிக்கும். அந்த படப்புக்கு சொந்தக்காரர் பிள்ளையார் தான். பிள்ளையார் தான். படம் மட்டும் தான் வருது. நமக்கு ஆவி அவருக்கு அமுது நமக்கு தானே. நமக்கு தானே சாப்பிடாம முடியாது. சரி, என்ன சொல்லி வடப்புக்கு தேவையான எல்லா பொருட்களையும் வைத்த வல்லரக்க மண்ணே எப்படி எப்படி லவம் இருக்கிறான் தெரியுமா? எப்படியுமா ஆவம் இருக்கின்றான் எல்லா அரணை என்று அந்த வாச செய்து வாரா நல்ல சிவனை என்று சிவனை நோக்கி தூவிருந்தான். பகவானை நோக்கி அல்லோ நோக்கி அல்லோ நானோ செய்தே வாரா பகவானை நோக்கி அல்லோ நோக்கி அல்லோ இப்படி வல்லரங்கராஜ மன்னன் இமயகிரி பருவத்திலே வந்து தவம் இருக்க வேண்டும் என்று வடக்குப்புக்கு தேவையான எல்லா பொருட்களையும் வைத்து அரஹரா சிவசிவா சிவசிவா அரஹரா அண்ணாமலை நாதா மாலா நாதா நாதா உண்ணாமலை பாதகா பாலகா பாதகையா சரிதான் வச்சுக்கோ. தென்னாட்டுடைய சிவனையே போற்றி போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி போற்றி ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய. சொல்லுது எப்படிதான் எப்படி தெரியுமா இருக்கு? எப்படி முந்தானத்து பேருந்தமே முண்டகண்ணி அம்மா கோயிலுக்கு முண்டகண்ணி சக்தி வாய்ந்தது கோயிலுக்கு போன கடத்த எனக்கு சாரிடம் அப்படி இருக்கு. சாரி சாரி மாறிடுமே முண்டகண்ணி மாறிடுமே. அழகா இருக்கா அந்த கோயில்ல? நீங்க சொன்ன மாதிரிதான் அவங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா? என்ன அம்மாவுக்கு நேரம் முன்னால ஒரு 25 செங்கலை வச்சு செங்கலுக்கு கீழே நல்லா கோலம் எல்லாம் போட்டு நல்லா கலர் பொடியால டெக்கரேஷன் பண்ணி முன்னால அவங்க பூணல் போட்டு ஐயன் உட்கார்ந்துக்கிட்டாங்க. ஒரு கண்ணி ஸ்டாண்டு மைக் ஸ்டாண்டு கொண்டாங்க செட்டுக்காரனே அப்படின்னு சொல்லி முன்னால வச்சு ஒரு குடத்துல நல்லா நெய்யை வச்சுக்கிட்டு இப்படி தவளை பானையில வச்சுட்டு நல்ல 4 குச்சி விடுதி போட்டு ஓம் தாய் தென்னாட்டுடைய சிவனே போற்றி ஓம் சுப்ரா பரதமே போற்றி ஓம் தாய் முண்டகண்ணி மாரியம்மா சுவாக குழந்தை கண்ணி கெட்டு போன நான் என்ன செய்வேன் போற்றி ஓம் தாய் பிள்ளையாரப்ப சுவாக நீ நல்லா இருக்கணும்னா எனக்கு லட்சம் கொடு போற்றி ஓம் தர்மத்தா சாமி கொண்டாடல வந்து உட்கார்ங்க. கிடையாதா? கூட உள்ளூரா இருந்தா 100, வெளியூரா இருந்தா 2000. சாமி மேல முன்னே 3 வருஷமா வரவே இல்லை. இருக்கலாமா? குடிச்சியா முறை குடிச்சு 3 மாசம் ஆச்சு. மறுபடியும் முன்னோரம்னா சொல்றோம். அதாவது நீங்க சொல்றது இந்த ஐயா நடத்துற மாதிரியே இருந்துச்சு. ஓ அப்படி இருந்துச்சா? அவதான் சுவாகா மட்டும் தான் கேட்கும். சுவாகா மட்டும் தான். நீ படிச்சுக்க தொழில. நாம கண்டிப்பா இப்படி வல்லரக்கன் ஆண்டவன் என்ன உருகி உருகி தவம் இருந்தான். அவ்வளவு உருகி உருகி தவம் இருக்கான். தவம் இருக்க போனானே எத்தனை வருடம் தவம் இருந்தான் பத்தியா? ஓரமாண்டு தவம் இருந்தான் தவம் இருந்தான் உடையவனோ மரவும் இல்லை. ஓரமாண்டு தவம் இருந்தான் தவம் இருந்தான் உடையவனோ மரவும் இல்லை. Oh
வரவும் இல்லை 6ஆம் ஆண்டு தவம் இருந்தா அந்த ஆண்டவன் வரவும் இல்லை 7ஆம் ஆண்டு தவம் இருந்தா 7ஆம் ஆண்டு தவம் இருந்தா அந்த 7ஆம் வரம் வரவும் இல்லை 7ஆம் ஆண்டு தவம் இருந்தா போய் ஒரு வருடம் ஆச்சு. ஒரு வருடம் ஆச்சு. நம்மளால 8 வாரம் 8 நாள் காப்பு கட்டியே நம்மளால வரவறுக்க முடியலையே. இருக்கதே மணி மண்டபத்துல கல்லு போட்டீங்க. தாய் முத்தாரு 8 நாளா காப்பு கட்டுறதுன்னு சொல்லி கையில காப்பு கட்டி விட்டாங்க. பாத்துக்கோ. சாம்பார் பருப்புலாம் வெறுப்பாகுது, ரசம்லாம் வசமா இருக்கு. மருமக கையில வச்சா எல்லாம் வசமா தான். 8 நாளைக்கு அந்த சாம்பார் சாப்பிட முடியல. ஆனா அவன் எத்தனை வருஷம் இந்த வரைக்கும் ஒரு வருடமா தவம் இருந்தான். அரகரா சிவசிவான்னு ஒரே இடம், ஒரே ஞாபகம், ஒரே சிந்தனை ஆண்டவன் மேல. அரகரா சிவசிவா, அரகரா சிவசிவா, அரகரா சிவசிவா, அரகரா சிவசிவா, அரகரா சிவசிவா, அரகரா சிவசிவா, அரகரா சிவசிவா. நாளைக்கு பாட்டுக்கு போனியா? அப்படியே இருக்கா? சரி. ஒரு வருடமா தவம் இருந்தா உடையவன் வரவும் அந்த உடையவனை காணலையே. 2 வருடமாச்சு ஈஸ்வரன் வரவும் இல்லை. ஆமோ ஆமம்மா. 3 வருடமாச்சு. சரி. முக்கண்ணன் பகவான் வரல. ஆமோ. அப்படி நம்ம நம்பிக்கை விட்டானா? நம்பிக்கை விடல. நம்பிக்கையோட நம்ம இருப்போம். 3 வருடமா இல்ல இதுக்கு மேல இருப்போம். ஆமா இப்போ இல்லைனாலே இதுக்கு மேல கண்டிப்பா கிடைக்கும். ஆமா. சரி. இப்ப ஆத்தான நம்பி இத்தனை கூட்டம் வந்ததுல எப்படி? என்ன காரணம்? நம்பிக்கையோட ஒண்ண பக்கம் வந்துட்டாங்க நினைச்சியா? அப்ப நல்லா சொல்ல அன்னதானம் போட்டாங்க. சாப்பிட்டு ஆத்தான நம்புவோம். அவ்வளவு போன வருஷம் கிடைக்கலன்னா என்ன? இந்த வருஷம் சேர்த்து கொடுப்பான். அவன் கண்டிப்பா கொடுப்பான். அப்படின்னு நம்பி வந்தா கைவிட மாட்டான். நல்லா கொடுப்பான். என்னது சாப்பாடா? எங்க அம்மா முத்தாரமா வரங்கள். ஆமா. வண்டி என்ன வேண்டிட்டு இருக்க? நாளைக்கு முத்தாரமிட்ட நிறைய வண்டி இருக்கா? நிறைய. கொஞ்சம் பொறுத்து சொல்லுதேன். நாளைக்கு சொல்லு. ஆமா இப்பவே சொன்னா எல்லாருக்கும் தூக்கம் வந்துரும். ஆல்ரெடி கோயில போட்டாங்களே அன்னதானம் இருக்காங்களே தாய்மார்கள் ரொம்பலாம் சாப்பிட வந்துருவோம். வெறும் ஒரு குத்து தான் சாப்பிட்டு. ஒரு குத்து தான். முன்ன மாதிரி சாப்பிட முடியல. மேலுக்கு நல்லா வந்து விரதம் பத்தியா இவ்வளவுதான் சாப்பிட முடியும். சரி. சாப்பிட்டு இந்த சேர்ல வந்து உட்கார்ந்து இந்த மணலுக்கும் ஆத்தா வானத்துல கொடுத்துருக்க காத்துக்கும் வந்து உட்கார்ந்த உடனே நீங்க வேற நீலாம்பரி ராகம் பண்ணீங்களா வந்து உட்கார்ந்துருந்தேன். அழகா இருக்குமே. எங்கதான் வளர்ந்துட்டு அவ்வளவு பெரிய இந்த மண்ணில் உட்கார்ந்து வரைக்கும் நம்ம எல்லாம் புண்ணியம் பண்ணிருக்கோம். கொடுத்து வைக்கணும் தான். அதனால படுக்கை போக்கட இங்க படுத்து கீழே போய் உட்காருவோமா? அதை செய்யக்கூடாது. சரி. அப்போ மாத்தா அரக்கை. 4 வருடம் ஆச்சு. சரி. நான் சிவபெருமான காணல. சிவபெருமான காணலையே. 5 6 7 8 9 10 வருஷம் ஆகி போச்சு. 11 12 வருஷம் ஆச்சு. ஆமா 12 வருஷமா எப்படி இருக்கும்? எப்படி தவறு இருக்கணும்னு சொன்னா சாதாரண விஷயமா? ஆகாரத்தை மறக்கணும். தவறு இருக்கணும்னு சொன்னா 3 ஆசைகளை இருக்கணும். 3 ஆசைகளை இருக்க வேண்டும். ஆசைன்னு சொன்னா என்ன செய்ய தெரியுமா? என்ன? மண்ணாசை. சரி. பொன்னாசை. பொண்ணு. 3வது பெண்ணாசை. பெண்ணாசை இருக்கணுமா? இந்த 3 ஆசை வெறுத்தால்தான் அரசனாக முடியும். நானும் வெறுத்தேன். 3 வெறுத்தாதான் முற்றிலும் சிறந்த முடிவராக ஆகும். அப்படியா? சொல்லிட்டே முத ஆசை மண்ணாசை. அம்மா கோயில் காம்பவுண்டுக்கு முன்னால ஒரு 4 சென்ட் இடம் கிடக்கு பாரு. அந்த இடம் என் பேர்ல பட்டா முடிக்கலாம்னு பிரச்சனை இல்ல. முடிக்க மாட்டாங்க. அப்படி முடிக்கலாம்னு பிரச்சனை இல்ல. சரி. கொஞ்ச நாள் உடம்புடி பஸ் ஸ்டாண்ட், கொஞ்ச நாள் திருச்செந்தூர் பஸ் ஸ்டாண்ட், கொஞ்ச நாள் தூத்துக்குடி பஸ் ஸ்டாண்ட், இப்படி ஏந்தி பஸ் ஸ்டாண்ட்லயே தாண்டிடுவேன். கொஞ்ச நாள் திருவள்ளூர் பஸ் ஸ்டாண்ட் பிளாட்ஃபார்மே வாழ்க்கையை ஓட்டிட்டு இந்த இடம் எனக்கு தேவை. மண்ணாசை வெறுத்துறலாம். 2வது சொல்றேன் பொன்னாசை. நீங்க கணக்குல போட்டிருக்கீங்களா கொத்து சரக்கோழி கோதமரம் நகநட்டு அது வேங்கத கிழங்கு வழியிலனாலும் சரி மடிவான விலையில இருக்கு. கொஞ்சம் கொஞ்சம் கழுத்தறிக்க அப்பப்போ சொல்லி அப்படி சொல்லும் போது தூக்கி வச்சுக்கணும். பாத்துக்கோ வழி இல்ல அரிக்கி ஓவரா அரிக்கி. இந்த ஆசையை கவனிக்கப்பட்டு வெறுத்துறலாம். சரி. 3வது சொன்னே பெண்ணாசை. பெண் இந்திரன் கெட்டதும் பெண்ணால சந்திரன் கெட்டதும் பெண்ணாலன்னு சொல்லியிருக்காங்க. அந்த பெண்ணாசை இருக்க முடியுமா? மனிதன் ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணால. அப்படி கைக்கு என்ன கூட்டு வந்த அதாவது பெண்ணால் ஆணையும் பெருகுதெல்லாம் உண்மையும் ஐயா நாராயணன் சொல்லியிருக்காரு. அப்படி சொல்லியிருக்காரு. யாமனு கதை என்ன இருக்காரு எங்க மாமா. நம்ம கூட வில்லுக்கு வந்து இதோட 4வது நாள் அதுக்கு வீட்டு பார்த்து போகல. வீட்டுக்கு போகல. அவர் வீட்டுல இருந்து வரும்போது எப்படி வந்து தெரியுமா? அவர் வீட்டம்மாவோட சேலை 5 சேலை அடுத்த சேலை எடுத்து வந்து ஒவ்வொரு நேரமும் பாட்டு முடியும் சேலை மூடி பார்த்துருவாரு. அவ்வளவு நம்புன அவ்வளவு பாசம். சரி. அவர் வீட்டுல இருந்து வயசு என்னாவது 80 வயசாவது அவரால் வெறுக்க முடியாம அவர் சேலையை கொண்டு வந்துருக்காரு. பரவாயில்ல சேலை கொண்டு வந்துருக்காரு. சரி. ஆனா கட்டக்காரருக்கார கண்ணாடி போட்டவர் நம்ம செட்டு நாட்டாம அவர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அவ வீட்டம்மாவோட வீட்டம்மாவோட சுடிதார் கொண்டு வந்தாரு. சுடிதார் கொண்டு வந்து பிரச்சனை இல்லை. நம்ம செட்டு வேண்டாம். சுடிதார் கொண்டு வந்து பிரச்சனை இல்லை. சுடிதாரை போட்டுட்டு சாலையும் போட்டுக்கிட்டு சேர்ல உட்காந்து தூங்குதாரு வந்துக்கும். அவராவது பரவாயில்ல சுடிதாரு நாகரிகமா போச்சு. நடிச்சுல இருக்கானே தாளக்காரன் தற்காரன். அவன் வீட்டம்மா நம்ம பார்த்தா என்ன கொண்டு வந்தா தெரியுமா? 5 நைட்டி கொண்டு வரலாம். நைட்டி
ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நைட்டியை போட்டு பப்பரம் வேணும் என்ன செய்ய நான் அவளை சோப்போட விடவே மாட்டேன். அதுக்கு நைட்டி அவ இன்னுமே இருக்கணும்ல. 3 வருஷத்துக்கு ஒரு தான் ஜோப் பண்ணும். நீ என்ன கொண்டு வந்து நானும் கொண்டு வந்து நினைச்சேன். பாலத்து 2 காலையும் பாவாடை கட்டி கட்டுறது. பாவாடை கட்டி கேட்டா பழசவங்க புதுசவங்க அவங்கலாம். நீ என்ன செய்யணும்? ஒரு கட்சி எடுத்துட்டு வந்துடணும். கட்சி கூட தான் ரிலேஷன்ஷிப் கட்டாயம். அப்படி வேற இருக்கா? அதான் சொல்லிருக்கா உலகத்துல இந்திரன் கெட்டது முன்னால சந்திரன் கெட்டது முன்னால இங்க உள்ள ஆண்கள் கெட்டாங்களோ கடலே தெரியல. இந்த குடத்துக்காரன் கெட போறது பெண்ணால. சிறுத்தை சிக்கு சிறுவண்டி சிக்காதுமோ அப்படி காசிக்கு தான் போகணும். ஆனா வல்லரக்கன் அப்படி அல்ல. இந்த 3 ஆசையை வெறுத்தாலும் தவறு இருக்க முடியும். தவம் இருக்கணும்னு சொன்னா அந்த 3 ஆசையை வெறுத்தே தீரும். கண்டிப்பா வெறுக்கணும். 3 ஆசைகளையும் வெறுத்துக்கொண்டு சரி 12 வருடமாக வல்லரக்கன் பாரதம் செய்கிற போது தவம் செய்யக்கூடிய வேலையில 12 வருஷம் முக்கிய போது சரி இந்த ஆண்டவன் எங்கத்தான் போனாரோ சரி நம்மளுடைய தவம் நிறைவு பெறலையா என்று சொல்லி அவன் எப்படி புலம்புகிறான்? எப்படி? ஆண்டவனை பகவானே சம்போ சங்கரா சம்போ சங்கரா சம்போ சங்கரா சம்போ சங்கரா இந்த அரங்கத்தையும் தவத்தை பாரோ சங்கரா இந்த அரங்கத்தையும் தவத்தை பாரோ சம்போ சங்கரா சம்போ சங்கரா சம்போ சங்கரா அரங்கத்தையும் தவத்தை பாரோ சம்போ சங்கரா ஈஸ்வரனே சம்போ சங்கரா சம்போ சங்கரா சம்போ சங்கரா சம்போ சங்கரா இந்த ஏழை செய்யும் தவத்தை பாரோ சம்போ சங்கரா இந்த ஏழை செய்யும் தவத்தை பாரோ சம்போ சங்கரா ஈஸ்வரனே சம்போ சங்கரா சம்போ சங்கரா ஏழை செய்யும் தவத்தை பாரோ சம்போ சங்கரா பரம்பொருளே சம்போ சங்கரா சம்போ சங்கரா சம்போ சங்கரா சம்போ சங்கரா பக்தன் செய்யும் தவத்தை பாரோ சம்போ சங்கரா பக்தன் செய்யும் தவத்தை பாரோ சம்போ சங்கரா பரம்பொருளே சம்போ சங்கரா சம்போ சங்கரா பக்தன் செய்யும் தவத்தை பாரோ சம்போ சங்கரா ஆண்டவா பகவானே சம்போ சங்கரா ஆமையோ இந்த அரக்கன் செய்யும் தவமுக்கு தெரியவில்லையா தெரியவில்லையா தெரியலையோ தெரியலையோ இறையிலக்கும் ஈஸ்வரனே இந்த ஏழை செய்யும் தவமுக்கு தெரியவில்லையா 12 வருடமா ஒரு இடத்துல இருந்து தவம் இருக்கமுன்னா ஆகாரத்தை மறந்து சாப்பாடு கிடையாது. ஊன் உறக்கத்தையும் வெறுத்தான். உறக்கமே கிடையாது. அடிக்கக்கூடிய காற்றை சரி ஆகாரமாகவே புசித்துக் கொண்டு ஆதாரமாகவே புசித்துக் கொண்டு இல்ல சாப்பாடு கிடையாதுன்னு சொல்லாத. இப்பதான் ஒரு வெட்டு வெட்டிட்டு வந்து பிஸ்கட் கண்ணை விட்டு நான் இல்ல தாயி வல்லரக்க தவறக்க பார்த்து ஆண்டவனா விட்டு சிவபெருமானை நோக்கி. ஆமா சரி 12 வருடமாக தவம் இருந்த பகவான் வரவில்லை என்று சொல்லி அந்த ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் வரவில்லை என்று சொல்லி ஆண்டவனை என்னை புலம்பிக் கொண்டிருக்க வல்லரக்கன் தவம் இருக்கான் இல்லையா? சரி அவன் இருக்கிற இடத்தை சுத்தி காற்றடித்து மணல் குவித்து காற்றடித்து மணல் குவித்து கரையான் பூச்சி வளர்ந்துருக்கு. காற்றடித்து மணல் குவித்து கரையான் பூச்சி வளர்ந்துருக்கு வல்லரக்கனை சுத்தி. ஏன்னா ஒரே இடத்துல இருக்கான் பாத்தீங்களா? இப்படி காற்றடித்து மணல் குவித்து கரையான் பூச்சி வளர்ந்துருக்கு. அதுக்குள்ளே இருந்து ஆண்டவனை தவம் இருந்து கொண்டிருக்க ஆண்டவருடைய அருளாலே இவருடைய தகடிலை முத்தி போய் ஆதிவெள்ளி கைலாச மலையை கிடுக்கிட்டு ஆடுது. எப்படி ஆடுது? சரி சரி அப்ப இவருடைய தவறிலை முத்தி போய் கைலாச மலையை ஆடுதுன்னு சொன்ன உடனே பார்வதி பார்த்தா ஆண்டவா ஆண்டவனே பகவானே நாதா சுவாமி சிவபெருமானே எங்க மரியாதையா ஒரு புருஷனை 4 வார்த்தை இப்படி செல்லமா கூப்பிடத்தான் செய்வாங்க.
ஏல பைத்தியக்காரமா உனக்கவா ஏன் லூசு போய் மன பிள்ளைக்கு கோயில் தூக்கிட்டு போ. ரமேஷப்பா சுரேஷப்பா எப்பங்க வாங்கப்பா ரமேஷப்பா இதான் செல்லமா கூப்பிடுங்க அது இப்போ உள்ளவா அப்படி சொல்லு அந்த காலத்துல பார்வதில எப்படி கூப்பிடுறா ஹா கூப்பிடுவா எப்படி கூப்பிடுறா அது புருஷன் பேர வெளியில சொல்ல மாட்டான் இப்படி பச்சை குத்தி வச்சிருப்பாங்க தெரியுமா எதுக்கு பச்சை குத்துறாங்கன்னா இப்ப நீ வந்து உன் புருஷன் பேரு என்னன்னு கேட்டா அப்படி கையை காட்டணுமா கையை காட்டுறோம் வாயால சொல்ல மாட்டான் அதே வாயால சொல்ல மாட்டான் அது என்ன காரணம் தெரியுமா புருஷன் பேரு முருகன்னு இருக்கும் சரி இந்த கடைக்கு போக பலசர கடைக்கு ஆமாம்மா முருங்கைக்காய் தாங்கன்னு போட்டு பண்ணா கேட்க மாட்டான் இந்த நீளமும் ஒரு காய் இருக்கும் இல்லையா சாம்பார்ல போடுற காய் நீல காய் தான் பொடலங்காயா பொடலங்காய் இல்லையா சிறுசா நீளமும் ஒரு காய் இருக்கும் முருங்கைக்காயாமா முண்டக்கனியா தெளிவா சொல்ல வேண்டியது வதவதையா அந்த காய் தாங்க கிடக்குது அப்படியா ஐயோ அதனால இப்படி சொல்லிங்க புருஷன் பேரு கலவனி போய் கர்ப்பசாமி இருக்கும் அது வந்து எங்க வீட்டு ஆந்தக்கண்ணன் பேரு என் புருஷன் பேரு ஆந்தக்கண்ணன் அதனால சொல்லக்கூடாது புருஷன் பேரு கலவனி போய் இல்ல கர்ப்பசாமி இருக்கும் பாத்துக்கோ கடையில போய் கற்பிடி தாங்க ஓ கடைக்கார ஏஷம் மண்டை வலிக்கும் கொஞ்சம் வெட்டியை கொதிக்க வச்சு குடிக்கலாம்னு பாக்க அந்த வெள்ளத்தை தந்து விடுங்க அந்த வெள்ளம் இனிப்பு சீனி அம்மா சீனி கிடையாதியா இனிப்பு வெள்ளம் தாங்க கட்டியா இருக்குமே கருப்பட்டியா இப்படின்னு கடைக்காரன லூசு பிடிக்க வச்சிருவாங்க புருஷன் பேர சொன்னா புருஷனுக்கு ஆயுசு கம்மியா இருக்கும் அப்படின்னு சொல்லி புருஷன் பேர வெளியிலேயே சொல்ல மாட்டாங்க எப்படி சொல்லுதா பெத்த பிள்ளை பேரை வச்சு புருஷனை கூப்பிடுதா பெத்த பிள்ளை பேர் எப்படி பேரு சத்தியாவா இருக்கும் ஏன் சத்தியா அப்பா அங்க வாங்க போங்க ஏன் செல்வின் அப்பா அப்படியே கூப்பிடுவாங்க கண்டிப்பா அங்க வந்தாங்க நீங்க பாக்க உங்க அப்பா வர அவங்க அப்பா வரையா இருக்கு என்ன இருக்கலாம் கண்டு தெரியாதா மகி அப்பவும் சொல்லிட்டு கொஞ்சம் கண்டிப்பா ஐயோ குருவிவாரு அப்பந்தான் பார்த்தா பார்வதி அம்மா சொல்லுறா என்ன சொல்லுங்க கைலாச மலை என்னைக்குமே இன்னைக்கு ஆடாத சரி இன்னைக்கு திடீர்னு இப்படி கிடுகிடுன்னு ஆடுத என்ன விவரம் ஆண்டவனே பகவானே தென்னாட்டுடைய சிவனே ஏப்பா பார்வதி ஆடாத கையில அங்கும் ஆடுகிற காரணம் என்ன காரணம் என்னன்னு கேட்டனா இந்த பகவானை எண்ணி ஒரு மானிடவன் இந்த பூலோகத்திலே தவம் இருந்து வருகிறான் அவனுடைய தவணையை முத்தி போய் கைலாசம் ஆடுதம்மா ஆமா அவனோட தவணையை பொறுக்காமல் ஆடாத கையில மேலே அங்கும் இங்கும் ஆடுகிறது பார்வதி நினைக்கிறான் அசையாத கையில மேலே அங்கும் இங்கும் அசையுது ஆண்டவா உங்க எண்ணி தவம் இருந்து இந்த கைலாசமே ஆடுதல்னு சொன்னா அவன் எப்பேற்பட்டவனா இருப்பான் எப்பேற்பட்ட அழகா இருப்பான் அவனை இப்ப நான் உடனே பார்க்கணும் சரி என்ன சொல்லி பார்வதியானவன் சொல்லும் பொழுது பார்வதியானவன் சொல்லும் பொழுது ஆண்டவன் சிவபெருமானுடைய வாசலுக்கு காவலாக இருக்கிறாரே நந்தி நந்தி பகவான் சொன்னா சரி ஆண்டவனுடைய ஏவல் வேலை எல்லாத்தையும் செய்யணும் ஆண்டவனுடைய ஏவல் வேலை செய்ய காரணம் என்ன தெரியுமா என்ன நந்தீஸ்வரனிடம் ஒரு நாள் ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் சொல்லியிருக்கிறார் அப்பா நந்தீஸ்வரா இந்த பூலோகம் சென்று பூலோகத்தில் மக்களுக்கு எல்லாம் ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டுவான் என்னதியா இன்ஃபர்மேஷன் சொன்னா செய்தி செய்தி ஆமா ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் சொல்லியிருக்காரு பூலோக மக்களுக்கு எல்லாமே ஒரு தகவல் தெரிவித்துட்டு வாப்பா தகவல் சொல்லணும் சுவாமி என்ன சொல்லணும் பூலோகத்து மக்கள் எல்லாம் ஒரு நாளைக்கு 3 நேரம் குளிச்சு ஒரு நேரம் சாப்பாடு சொல்லணும்னு சொல்லியிருக்காரு 3 நேரம் குளிச்சு ஒரு நேரம் சாப்பிடணும் யார்கிட்ட சொல்லியிருக்காரு நந்தீஸ்வரன் சொல்லியிருக்காரு நந்தீஸ்வரன் அங்க வச்சு ஆட்டு கும்பு மாடு மாதிரி தலையாட்டிட்டு பூலோகத்துல வந்து பறையோசை அடிச்சு எழுப்பியிருக்கான் எப்படி எழுப்பியிருக்கான் அடேப்பா மாநில ஜீவன்களே நீங்க எல்லாரும் ஒரு நாளைக்கு குளிச்சு 3 நேரம் சாப்பிடணும்னு சொல்லிருக்காங்க 3 நேரம் சாப்பிடணும் ஒரு நேரம் குளிக்கணும் ஆமா ஆண்டவன் சிவபெருமான் சொன்னது என்னது 3 நேரம் சாப்பிட்டு 3 நேரம் குளிச்சுட்டு ஒரு நேரம் சாப்பிடணும்னு சொன்னாரு ஆனா நந்தீஸ்வரன் டிராவல் பண்ணி வந்ததுல மறந்து போய் ஆமா எல்லாரும் 3 நேரம் சாப்பிட்டுட்டு ஒரு நேரம் குளிக்கணும்னு சொல்லிட்டு உனக்கு அந்த குளியல கூட கிடையாது என்ன வயசு ஒவ்வொரு தண்ணி ஒத்துக்கிட மாட்டேங்க போன மாசம் அதனால நந்தி பகவான் என்ன வேலை சொன்னாலும் செய்யணும் அதனாலதான் ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் என்னைக்குமே நீ எனக்கு ஏவல் வேலை செய்யக்கூடிய நந்தீஸ்வரனாக இருக்கணும் சொல்லி நந்தி ஈஸ்வரன் பேர் கொடுத்து ஓ அப்படி ஆமா எப்பா நந்தி சுவாமி நல்லா சொல்லிட்டு உனக்கு ஒரு வேலை கண்டிப்பா அதாவது இந்த பூலோகத்துல எண்ணி ஒருத்த வல்லரக்கன தவம் இருக்கான் அவனை போய் நீ தான் அழைத்துட்டு வரணும் நாங்கள் உத்தரவு கேட்ப அடிமை அடிவிட்டு கிடைக்கிற சுவாமி சுவாமி எல்லாம் போராடிக்கிட்டு இருக்கோம் அங்க போய் ஆசைப்பட்டுட்டு இருக்காங்க நீங்க வந்து மெயின் வந்துட்டோ நாங்க வந்து பேசுறோம் சிஞ்சா போட்டு நீங்க அப்படி இல்ல காம்போதி கல்யாணி சிந்து பைரவி எல்லா ராகத்தையும் பாடக்கூடியவங்க நீங்க நான் வந்து ஆமா ஏன் கேட்கணும் எப்பா ஏ நந்தீஸ்வரா ஆண்டவா எப்பா என்னப்பா வேற வேற சொன்னா இந்த பூலோகத்துல எண்ணி ஒரு மாநிலவன் அவங்க இருக்கான் நீ தான் போய் அழைத்துட்டு சாமி நல்லா கொடுங்க கிளீன் வச்ச மாதிரி அழைச்சிட்டே அவன் பார்த்த உடனே நந்தி பகவான் சொல்லுகிறாரு என்னம்மா நானும் தெய்வ பிறவி பறந்து போயிருவேன் அங்க இருக்கிறவனும் மாநில பிறவி நான் எப்படி அழைத்து வருவது எப்படி
நானும் அப்படிதான் நினைச்சேன். அப்படி இந்த 2 குளிகைய சாவு இருக்கிறான்லவா அந்த வல்லரக்க வாயில போட்டு ஒதுக்குனாமுன்னா 2 ரெக்க வந்து முளைக்கும். அவன் முழுக்கிட்டானா பிட்டில முளைச்சிடும். வாயில போட்டு ஒதுக்க சொல்லுப்பா என்று 2 குளிகையை கொடுத்த உடனே நந்தி பகவான் வாங்கிக் கொண்டு அரக்கனை தேடி எங்கே வருகிறார் தெரியுமா? கைலாசம் தாங்க நடந்து கண்ணை சங்கிலி பாலம் விட்டு நெய் பாலம் பெண் பாலம் தேருக்கெல்லாம் ஒரு துணையா 2 நாட்டு கடல் விட்டு ஏற போக பட்டணமா கோசராச நாடு விட்டு முதல் வேறிய வந்தனமா கைலாசம் தாங்க ஆண்டவனிடத்திலே அப்ப ஆண்டவரிடத்தில் 2 குளிகைகளை வாங்கிக் கொண்டு நந்தி பகவான் வல்லரக்கனை தேடி எங்கே வருகிறார் தெரியுமா? 7 மலை கடந்து இமயகிரி பர்வதத்துக்கு வந்தார். அங்கிருந்து சுத்தி சுத்தி அரக்கனை தேடுதார அரக்கனை காணவில்லை என்று சொல்லி அரக்கனை காணன்னு சொன்னா என்ன காரணம் தான்? அரக்கனை சுத்தி ஒரு முச்சு வளர்ந்துருக்கு இல்லையா? அதனால காணாமல் அதனாலதான் அரக்கனை காணல. நந்தி பகவான் வல்லரக்கனை தேடி எப்படி விளம்புகிறார்? எப்படியம்மா விளம்புகின்றார்? எப்போ காண்பேனோ அரக்கனை, எப்போ காண்பேனோ, எப்போ காண்பேனோ அரக்கனை, எப்போ காண்பேனோ, எப்போ காண்பேனோ அரக்கனை, எப்போ காண்பேனோ, எப்போ காண்பேனோ அரக்கனை, எப்போ காண்பேனோ. காடுகள் சோலைகள் தேடிய பந்துமை காரக்கன கொடிய சூரனை, கொடிய சூரனை, எப்போ காண்பேனோ அரக்கனை, எப்போ காண்பேனோ, எப்போ காண்பேனோ அரக்கனை, எப்போ காண்பேனோ, எப்போ காண்பேனோ அரக்கனை, எப்போ காண்பேனோ, எப்போ காண்பேனோ அரக்கனை, எப்போ காண்பேனோ. இப்படியாக நந்தி பகவான் வல்லரக்கனை தேடி வல்லரக்கன் ஆசமன்னனை தேடி புலம்பி புலம்பி பார்க்காரு. அரக்கனை பார்த்தபாடு அரக்கனுக்கு அண்டபாடு கிடையாது. ஆமா, அவரு தேடாத இடம் இல்ல, பார்க்காத திசை இல்ல, தெரியாத இடமும் இல்லை. ஏன் தெரியலன்னு சொன்னா அவனை சுத்தி ஒரு உச்சி வளர்ந்துருக்கு இல்லையா? உச்சி விழுந்திருக்குது அல்லவா? நந்தி பகவான் புலம்பும் போது இவருடைய புலம்பல் சத்தமானது சரி புற்றுக்குள் இருக்கும் அரக்கனுக்கு கேட்டு. புற்றுக்குள் இருக்கும் கேட்கிறது அரக்கனுக்கு. உடனே அரக்கன் பார்த்து பெரு மூச்சு இழுத்து விட்டான் பாரு. என்ன நினைக்கிறான்? என்ன ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் தான் நமக்கு வரம் கொடுக்க புற்றுக்கு வெளியே நிற்கிறார் ஒழுக்கன்னு. அப்படி நம்ம ஆண்டவனை பார்க்கிறோம், பெரு மூச்சு விட்டான் பாத்தீங்களா? பூச்சி அப்படியே கபாலமாக வெடித்தது. சரி வெளியில வந்து பாக்குறாரு. வெளியிறான். ஏப்பா நான் ஆண்டவன் இல்லப்பா, அவருக்கு ஏவல் வேலை செய்ய அடிமைதான் நான். அப்பா காலை ஐயா காலை போல வந்து எங்க அடுத்த வச கலைக்கலாமா? இப்படி மாடு போல வந்து நான் மாசமா இருந்த தவச கலைக்கலாமா? எரும மாடு மாதிரி வந்திருக்கிறீ, என் தவச நீ கலைக்கலாமா? எரும மாடு மாதிரி ஏன்னு சொன்னா 12 வருஷம் தவம் இருந்திருக்கான். ஆண்டவன் நினைச்சு பார்த்தா திடீர்னு ஒரு மாடு மாதிரி ஒரு உருவம் தெரியுதுன்னு சொன்ன உடனே 12 வருஷம் இருந்த தவமும் பாலா போச்சுதையா. கவலைப்படாத, உன் தவசு எங்கேயும் போல, உன்னை அழைத்துட்டு வரத்தான் வந்திருக்கேன். என் பெயர் நந்தி தேவன். நானும் ஆண்டவனுக்கு ஏவல் வேலை செய்வோம். ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமானுக்கு ஏவல் வேலை. சரி ஐயா நந்தி பகவானே, கூட்டிட்டு போறேன்னு சொல்லுதீங்க, நீங்க தெய்வ பிறவி பறந்து போயிடுவீங்க, நான் எப்படி வருவது? அடே அப்பா வல்லரக்கா, என்ன பயப்படாத பயப்படாத. அப்படி 2 குளிகைகள் இப்ப உளிக்கிறத பிட்டில ரெக்க முளைச்சு. அப்ப என்ன செய்யணும்? அன்னத்துல ஒதுக்கி வச்சுக்கோ. ஒதுக்கி வச்சனா 2 ரெக்க முளைக்கும். சரி, அரக்கனும் வாயில போட்டு 2 குளிகையை ஒதுக்குனா அழகா 2 ரெக்க முளைச்சு. அரக்க மேல பரப்பானோ கீழே பரப்பானோ, இந்த திண்ணையில இருந்த தாத்தாவுக்கு திடீர்னு வந்துச்சான் கல்யாணம். வெட்டு வந்துச்சுன்னு
அரக்கனுக்கு அரக்கனுக்கு வாழ் வந்தா அர்த்தராத்திரில கொடை முடிப்பானா அடேங்கப்பா திண்ணையில இருந்த தாத்தாக்கு நீங்க சொன்ன மாதிரி திரும்பி கல்யாணம் செய்வாரு புள்ளி ஆடுவார். இத அறிஞ்சுட்டான் மனசா பிறந்த நம்மளுக்கு ஆண்டவன் ரெக்கே கொடுக்கல. குதிரைக்கு ஏன் கொம்பு கொடுக்கல சொல்லு முட்டுமில்ல உனக்கு ஏன் அறிவு கொடுக்கல தெரியுமா? வந்துக்கிட்டியா? ஆமா நான் உங்ககிட்ட சம்பளம் வாங்க கூடிய ஆளு. சரி நீங்க என்ன சொன்னாலும் நான் ஆமா சாமி போடுறேன். நான் பிடிச்ச முதலுக்கு 3 கால் சொன்னா ஆமா நைட்டு தூங்கும் போது உனக்கு கண்டு தெரியாதுன்னா நீ நடக்கும் போது உங்க ஆள் முன்னும் பின்னும் போனோம்னா ஆமாவோ ஆமா தான் சொல்லணும். இல்லன்னு சொல்ல முடியாது சொல்ல முடியாது. இல்ல இல்லன்னு சொன்னா காலைல போற சம்பளம் கட்டாகும். அது மட்டுமா எனக்கே கட்டாகும். அதேப்பா இப்ப 2 தேங்காய் 10 முறைன்னு சொன்னாலும் சரி ஆமான்னு சொல்லணும். ஆமான்னு சொல்லக்கூடாது. பாத்துக்கோ ஏன்னா கவர்மெண்ட் சொல்றது குறைஞ்சிடும். சரி இப்ப வல்லரக்கன்கிட்ட 2 குளிகையை கொடுத்த உடனே அரக்கனுக்கு 2 ரெக்க முளைச்ச உடனே மேலங்கிலே படுத்தாமல்ல நந்தி பார்த்தார். அரக்கா சுவாமி மேலங்கிலே பறந்தன்னு வச்சுக்கீங்க ஆண்டவனை உன்னால பார்க்க முடியாது. என்ன செய்யணும்? நான் முன்னால போறேன் நீ என் பின்னாலே வா. அப்ப நீங்க பின்னாலே போங்க நான் பின்னாலே வா என்ன சொல்லி வல்லரக்கா நந்தினவன் முன்னால் வர அரக்கனவன் பின்னால் வர நந்தினவன் முன்னால் வர அரக்கனவன் பின்னால் வர ஏறி வாரா ஏற்றதொரு இருவேர்களோ நந்திதேவன் முன்னால் வர அரக்கனுக்கு ரெக்க முளைச்சது பாத்தியா? அவன் பின்னால வர 2 பேரும் வந்து கைலாசத்திலே வந்து இருந்தார். அப்பதான் பார்த்தார் நந்தி பகவான் சொல்லுகிறார், ஏ அரக்கா ஆண்டவன் எண்ணி தவபுரந்தல்லா அதோ இருக்கிறாரா? அதுதான் ஆண்டவன் சிவபெருமான். அது பக்கத்துல இருக்குது அம்மை பார்வதா தேவியா. நந்தீஸ்வரன் காமிக்கான் அண்ணா இருக்கிறாரு அதுதான் சிவபெருமான் சொல்லி. ஆனா வல்லரக்கு என்ன செய்யலாம் தெரியுமா? ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் மேல் ஒரு கண்ணு பக்கத்துல இருக்கிறாரே அம்மா பார்வதா தேவியானவள். ஆமா அவள் மேல் ஒரு கண்ணையா அவ வேலை கேட்கணும். பக்கத்துல ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் இருக்காரு. பண்டாரம் பரதாசி சன்னியாசி சாடியோட இருக்கான். ஒற்ற ஜடையாண்டிக்கு கொண்டையோடு தாடியோடு இருக்காளே பரமசிவம். இவர் நாட்டுக்கு பொறுப்பாளி. பக்கத்துல இருக்கிறாளே அம்மா பார்வதி பச்சை கிளியாட்டம். அழகு பாரு. ஐயோ அண்டங்காக்கா கையில ஆலம்பழத்தை கொடுத்த மாதிரி ஜோடி பொருத்தம். பகவான் ஜோடி பொருத்தம் அப்படி சொல்லுதான். அரக்க நினைக்கிறேன் பகவான் ஜோடியே கூட சொல்லுகிறான். குரங்கு கையில பூமாலை கொடுத்தா அதுக்கு ரசிக்க தெரியுமா? ரசிக்க தெரியும். அதே கொடுத்தான். அக்கு வேற ஆணி வேற அப்படி கொடுத்திருக்கு ஆண்டவனுக்கு ஜோடி. முடக்கனா பாவி அவ உலக மாதாடா அப்படி நினைச்சானா என்ன இருக்கு? கெட்டு போவானுக்கு கெட்டு போவானுக்கு 8 புத்தின்னு இருக்கான். அவன் கிடப்பான். இங்க ஒரு புத்தி அங்க ஒரு புத்தி. அவ யாரு? உலகத்துக்கு மாதா பரமன் தேவி பார்வதி. என்ன நினைக்கான் இப்படியா சொல்லி அழக ரசிக்கான். அவ இருப்பானா நினைக்கிறான். பார்வதி நம்ம அடைஞ்சே தீரணுமே. அதுக்கு என்ன செய்யலாம்? ஆண்டவன் கிட்ட வரத்தை வாங்கிட்டு ஆண்டவனே அழிக்கணும். ஆண்டவன் அழிச்சா கைலாசம் நமக்கு தானே. கைலாச சொந்தமான பார்வதி என்ன வந்து அத்தான்னு கூப்பிடுவான். மூத்த பிள்ளையார் வந்து என்ன அப்பான்னு கூப்பிடுவான். என்ன அவனை வாரி எடுத்துடலாம் வலது தொடையில வைத்திடலாம். பள்ளியும் தெய்வனை என்ன மாமான்னு கூப்பிடுவான். சண்டான ஏமாறி போற மாமான்னு கூப்பிட கடுங்க பிள்ளை இல்ல அது ஒளிவு மறைவா நமக்கு தருவாங்க. சுட வச்சு வந்திருக்காங்கய்யா. பாட்டுல கொண்டு வந்தா ஏதாவது மாத்துருவாங்க. நமக்கு ஸ்பெஷலா தரணும் இல்லையா? ஆமா. அப்ப பார்த்தானருக்கு ஆண்டவனுக்கு முன்னாலே வந்து 3 தடவை சுத்தி வந்து முக்கண்ணனை நமஸ்கரித்தா. 3 தடவை சுத்தி வந்து முக்கண்ணனை நமஸ்கரித்தா. 4 தடவை சுத்தி வந்து நாதனை தான் நமஸ்கரித்தா. 4 தடவை சுத்தி வந்து நாதனை தான் நமஸ்கரித்தா. 5 தாரோ சுத்தி வந்து ஆண்டவனை நமஸ்கரித்தா. ஆண்டவனை நமஸ்கரித்தா.
அப்ப அகந்தன் கிட்ட வந்து நின்னு 3 தடவை சுத்தி வந்து முக்கண்ணனை நமஸ்கரித்தான். சிவபெருமானை நமஸ்கரித்து 4 தடவை சுத்தி வந்து நாதனை நமஸ்கரித்து சரி 5 தடவை ஆண்டவனை சுத்தி வந்து ஆண்டவனையே தஞ்சம் நமஸ்கரித்து ஆண்டவனே ஆண்டவன் பார்த்தார். ஐயா எப்பா ஐயா அரக்கா, எப்பா ஐயா அரக்கா, என்ன இனி 12 வருஷம் தவம் இருந்தியடா, எனக்கு என்ன வர வேணும்னு சொல்லு. சும்மா கால நாடு வேணுமா, நகரம் வேணுமா, பொண்ணு வேணுமா, பொருள் வேணுமா, பொண்டாட்டி 2 வேணுமா? பொண்டாட்டி எல்லாம் இருக்காண்டவா, நான் என்ன வரம் கேட்டாலும் தாரேன்னு எனக்கு ஒரே ஒரு சத்தியம் பண்ணி கொடுங்களேன். என்ன வேலை பார்த்திருக்க, வேலை பார்த்தவனுக்கு கூலி கொடுக்கணும். கூலி கண்டிப்பா கொடுக்கணும். 12 வருஷம் சிவ சிவா சிவ சிவான்னு தவறு இருக்க. சரி உனக்கு கண்டிப்பா நீ என்ன சொல்லி நான் கேட்டாங்க. ஆமா உனக்கு அடிமை இல்ல. சரி நீ இருந்தியே தவத்துக்கு அடிமை. தவத்துக்கு அடிமை. சரி சத்தியம்னு கேக்குறியா? மேற்கூடி இருக்காரு பிள்ளையார் மேல சத்தியம் வேணுமா? வேண்டாம் வேண்டாம். வேலம்மா புருஷன் மேல வேணுமா? அது இருக்கு. அவங்க மேல எல்லாம் வேண்டாம். வேண்டாம். உங்க மனைவி இருக்காங்களே பார்வதி, பார்வதா தேவி போய் பொண்டாட்டி மேல கை வைப்போம். ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியில குட்டியை கடிக்க வந்துட்டான். பார்வதி மேல என்ன வர கேட்டாலும் தாரேன்னு ஒரு சத்தியம் பண்ணி தாங்க. சின்ன சத்தியம் பண்ணி தாங்க. நான் நம்புறேன். சரி அப்படின்னு சொன்ன உடனே ஆண்டவன் பார்த்தார். என்ன யாரக்கா உன் மேல ஒரு சத்தியம், ஏன் மேல ஒரு சத்தியம். தர்க்க பத்தியா மனைவி பார்வதி, பார்வதி அவன் மேல ஒரு சத்தியம், அவன் மேல ஒரு ஆணை. ஆமா. இப்ப உனக்கு என்ன வர வேண்டாலும் சும்மா கேளுப்பா தாரை அப்படின்னு உடனே வாழ்த்தான் வல்லரக்கன். என்னமா பண்ற ஆண்டவா, ஆண்டவனே கட்டளை விட சிறிய வரம் கரைக்கண்டறி வேணும் என்றான். ஆண்டவனே வேணுங்கிறான். எல்லை விட சிறிய வர ஈஸ்வரனை வேணும் என்றான். தெய்வமே வேணுங்கிறான். மெனக விட சிறிய வரும் முக்கனரே வேணும் என்கிறான். வேணுங்கிறான். சீரகத்தை விட சிறிய வரும் சிவனாரே வேணும் என்கிறான். சிவனாரே வேணுங்க. ஏடா கடுகு மிளகு சீரம் வெந்தயம்னு கேட்டுட்டு இருக்கிய, போய் கடலை வைக்க போறியா? மளிகை வைக்க போறியா? பாருங்க என்ன கடலை வைக்காங்க. சரி ஏப்பா போ என்ன சொல்லுவாங்கல்ல, என்ன சொல்றாங்க? ஆட்டா குடும்பமா இருந்தாங்க. ஆமா ஆயிருந்தாங்க இல்லையா? அப்ப வல்லரக்கன் என்ன வர கேட்கிறான் தெரியுமா? வரம் கேட்கிறான். ஆண்டவனே பகவானே பகவானே அரக்கனோட வார்த்தை கேட்கும். ஆண்டவனே பகவானே பகவானே அரக்கனோட வார்த்தை கேட்கும். ஆண்டவா பகவானே எனக்கு என்ன வர வேணும் தெரியுமா? இல்லவா இந்த அரக்கனுடைய 5 விரலிலே என்னுடைய ஆள்காட்டி விரலை எடுத்து என் தலையை 3 தரம் சுத்தி யார் சரசுல நீட்டினாலும் சரசு சுக்கு சுக்கா நொறுங்கிடணும். சரி யாரு நீட்டிக்கிறேன். அதாவது அரக்கை ஏன் இப்படிப்பட்ட வரம் கேட்கிறான்னா எந்த வரல கேட்கட்டான்? என்ன ஆள்காட்டி வரல கேட்கான். 5 வரல் இருக்கு, அந்த 5 வரல ஆள்காட்டி வரல. இதை வச்சு இந்த கேமராமேன் போட முடியுமா? இல்ல இதை வச்சுதான் போட முடியாது. வாங்க ஆமா அதான் சொல்லிருக்கா, இதுதான் ஆள்காட்டி வரல். ஆமா அந்த 5 வரலும் சண்டை போட்டுச்சுதான் தாய். அந்த 5 வரலும் சண்டை போட்டு 5 வரலையும் ஒற்றுமை கிடையாது. நம்ம உடம்புலதான் இருக்கு, நம்ம கையில தான் 5 வரல் இருக்கு பாத்துக்கோ. இந்த 5 வரலும் சண்டை போடுதான். எல்லாத்துக்கும் கடைக்குட்டியா இருக்கான் பாரு இந்த பொடிய. சண்டை போட்டுதான். என்னடா நீ பெரிய நான் பெரியவங்க, உள்ள இருக்கிற கண்ணா இருக்கிறது கடவுளையே தாய் முத்தார கும்பிடுன்னு சொன்னா நான் தான் முதல் நிப்பேன் பாருங்க. இப்படி கும்பிடு நான் தான் முதல் நிக்கேன் அப்படின்னு சொல்லுங்க. அப்ப நான் தானே பெரியவன். அந்த சாமியை வணங்கணும்னு சொன்னா நான் தான் முதல் நிக்க, அப்ப நான் தான் பெரியவங்க அப்படின்னு சொல்லிட்டு வர சொல்லி. ஆனா போடா சுண்ட கப்பையில அண்ணா இருக்கான் பாரு மோதிரம். எந்த தாய் மாமா வர்றாங்க எனக்கு தான் கொண்டு வந்து தங்கத்துல. தாய் மாமா இல்ல தாய் மாமா. தாய் மாமா இருந்தாலும் எனக்கு தான் கொண்டு வந்து தங்கத்துல போடாம என்ன சுண்டு வர வணக்கம் போடுவாங்க. எனக்கு தானே போடுவாங்க அப்படின்னு மோதிரம் சொல்லி. அதுக்கு எடுத்து சொல்லி அந்த பாம்பு நடுவர் என்னல இருந்து காவாசி இருக்கிறா நீங்க வீட்டி பாடுறா இருக்கிறதே பெருசு யாரா இருக்கு? யாரோ உயரமா இருக்கு. நான் தான் உயரமா இருக்கு. அந்த கட்டில நீ சொல்லலாமா சாமி கும்பிடுவாரா மோதிரம் போடுவாரா அப்படின்னு அதுக்கு எடுத்து சொல்லிடுறா பாத்துக்கோ. ஆள் கட்டி வரல. நீங்க எல்லாரும் எந்த பிரயோஜனமே கிடையாது. பிரயோஜனமே இல்ல. நீ உங்க மச்சான கூடாலும் சரி, அக்கா கூடாலும் சரி, தங்கச்சி கூடாலும் சரி, என்னைய வச்சுதான் கூட முடியும். டீ குடிக்க வாங்க இப்படிதான் கூப்பிட முடியும் பாத்துக்கோ. இப்படி கூப்பிட முடியாது, இல்ல இப்படி கூப்பிட முடியாது இல்லையா? இப்படிதான் கூப்பிட முடியும். வாங்க எப்படின்னா ஆள் காட்டி வரல சொன்னா யாராலும் கரெக்டா காட்டக்கூடிய வரல ஆள் காட்டி வரல. அடுத்து ஆயிரம் சொல்லிருக்க மாதிரி பைத்தியக்கார மனுஷங்களா நீங்க எவனாலும் இல்லாம இருந்தாலும் சரி இல்லனாலும் சரி என்ன ஒண்ணுமே பண்ண முடியாது. ஒரு என்ன இல்லாம ஒரு சொம்பு தூக்க முடியுமா? ஒரு சொம்பு ஒரு தூக்க தூக்கிடுவியா? ஒரு சொம்பு தூக்க பார்ப்போம். சேசிபி என்ன மாதிரி தான் அள்ளி போட முடியும். வாய்க்கு ஒரு சாப்பாடு அள்ளி போட்டாலும் நான் இருக்க போது அப்படி கொத்தா கொண்டு போட முடியும். நீங்க தான் குடிக்க முடியுமா? நீ குடிக்க முடியுமா? இப்படி
இப்படியே குடிப்பிட்டியா குடிச்சு குடிக்க வேண்டாமா போய் போய் நான் 5 வருடத்துலயே வச்சுமில்ல குடத்தை தூக்கினாலே இப்படித்தான் பிடிக்கும் பாத்துக்கோ இப்படி பிடிச்சா தூக்க முடியுமா முடியாது அப்ப சொல்லிடலாம் பாத்துக்கோ 5 வருடத்துல சண்டை போடுறது நான் பெரியவன் நீ பெரியவன் அப்ப நமக்குள்ள எங்க வச்சு இருக்கும் போடாம இருப்பானா மலைக்குளத்துல எல்லாருமே சண்டை போடாம செய்வாங்க ஆமா உனக்கு எனக்கு தான் வச்சு இருக்குமா இருக்கவே இருக்கணும் ஆமா சரி அப்ப பார்த்து இப்ப சொல்லுகின்றான் எப்பா வல்லரங்கா என்னுடைய ஆள்காட்டி வெள்ளை எடுத்து என் தலைய 3 தடவை சுத்தி 6 சரசுல நீட்டினாலும் சரசு வெடிக்கணும் இந்த வரத்தை ஏன் கேட்கறான்னு தெரியுமா இப்படி 56 தேச மன்னர்கள் சண்டைக்கு வர போது அதாவது அவனால ஒரு கத்தி எடுத்து குத்த முடியுமா என்ன சொல்லிடுவான் அடிக்க முன்னால இவன் சொல்லிடுவான் அப்ப இந்த விரல் எடுத்து நீட்டணும்னு வச்சுக்கோயே நீட்டு ஒவ்வொருத்தரும் ஆமா ஆண்டவன் பார்த்தார் இந்த வரங்கள் எல்லாம் உந்தனுக்கு வேண்டாமப்பா என்ன வரமெல்லாம் தரணும்னு நினைச்சு தெரியுமா பார்வதியால் கையில் இருக்கும் பராசக்தி சூழந்தாரே நாராயணன் கையில் இருக்கும் சக்கராயுதம் வாங்கித்தாரே முருகனோட கையில் இருக்கும் முருகவேலும் வாங்கித்தாரே உனக்கு முருகவேலும் வாங்கித்தாரே முருகனோட கையில் இருக்கும் முருகவேலும் வாங்கித்தாரே அரக்கா 12 வருஷமா தவம் இருந்திருக்க ஆமாப்பா ஆமா இந்த வரமெல்லாம் எரிக்கக்கூடிய வரமெல்லாம் கேட்காதுப்பா நீ நினைச்சனா நாட்டையே ஆடலாம் பாத்துக்கோ ஆமா ஏன்னா 12 வருஷம் ஆண்டவருக்கு யாரும் தவறு யாரும் வீட்டுக்கு போவாதீங்க தூங்காம இருக்கணும் டீ எல்லாம் கொடுக்காங்க அதனால எங்களுக்கு கொஞ்சம் அதனால குடிச்சிட்டு நல்லா தூங்கு நல்ல தூக்கத்தோட போடுங்க கம்பெனி கொடுக்கணுமா இல்லையா 2 மணி வரைக்கும் இருக்கணும்னா கம்பெனி கொடுக்கணும்ல நான் தூங்காம இருக்கணும் தான் நான் டீ குடுக்க சொன்னேன் சரி அப்ப பார்த்த உடனே பார்த்தார் ஆண்டவன் எப்ப அரக்கா பார்வதியம்மா கையில இருக்கக்கூடிய திரிசூலம் உனக்கு வேணுமா வேண்டாமா தூக்க முடியல நாராயணன் கையில வச்சிருக்காலே சங்க சக்கராயம் வேணுமா ஐயா ஆண்டவனே சிவபெருமானே என்ன இந்த கூட்டம் வந்து நிக்கும் போது 56 தேசம் பிடிக்குமானே இந்த பக்கம் சங்க அடிச்சு விடுவேன் எல்லாரும் அடிச்சுடுவானே சரி இந்த பக்கம் அடிக்க முன்னாலே முடிவுல இடவாள சொல்லிடுவானே அந்த சங்கு சக்கராயத்தை வச்சு 56 தேசத்தை அழிக்க முடியாது அப்ப அது வேண்டாம் சங்கு வேண்டாம் சக்கராயம் திருச்செந்தூர்ல இருக்காரே வேல் முருகன் அவரோட கையில இருக்கக்கூடிய முருகவேல் உனக்கு வேணுமா வேண்டவே வேண்டாம் ஏன் வேண்டாம் அந்த வேலை தூக்கி சக்தி உள்ள வேலுப்பா சக்தி உள்ள வேலைதான் கோபம் அது கொல்லும் வேலா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க பாத்துக்கோ ஐயா நாராயணன் சொல்லியிருக்காரு கோபம் அது உங்களுக்கு கொல்லும் வேலா இருக்கு கொல்லும் வேல் பேர்பட்ட வேலை சரி நான் வேணும்னு சொன்னாங்க ஆகுனா அந்த 2 பொண்டாட்டி புருஷனுக்கு சரி மாசி மாசம் அந்த வேலை தூக்கிட்டு சரி வேல் வேல் முருகா வெச்சி வேல் முருகா வேல் வேல் முருகா வெச்சி வேல் முருகனுக்கு 2 பொண்டாட்டி புருஷனுக்கு அதெல்லாம் வேண்டாம் சக்தி உள்ள வேலுப்பா வேண்டாம் ஒண்ணு வேண்டாம் அப்படின்னு சொல்லி நான் கேட்ட வரம் ஒரே ஒரு வரம் முற்றிலும் ஒரே ஒரு வரம் நாடு வேணுமா நகரம் வேணுமா வேற எதுவும் வேணுமா நாட்டையால பொண்ணு வேண்டாம் நாடு வேண்டாம் நகரம் வேண்டாம் ஆண்டவா நான் கேட்ட வரம் அரக்கனுடைய ஆள்காட்டி வேலை எடுத்து தலையை 3 தடவை சுத்தி யார் சரசுல நீட்டினாலும் சரசு சுக்கு சுக்கான்னு வருங்க ஏன்னா ஆண்டவன் நினைக்கிறாரு இந்த அரக்கன் கிட்ட வரத்தை தாரேன்னு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டாரு இவங்க தரமாட்டேன்னு சொல்ல முடியும் சத்தியம் செய்வது சத்தியத்தை மீறப்பா அது பொண்டாட்டி மேல பண்ணிருக்காருயா மீற முடியுமா சிவபெருமானுக்கு அது அடுக்குமா ஆனா எங்க அப்பாலாம் அப்படி இல்ல என் மேலதான் சத்தியம் பண்ணுவாரு நான் எனக்கு குடிக்கவே மாட்டேன் இது சத்தியம் மேல சத்தியம் பாரு அப்படிம்பாரு மண்ட ஊர புது அடுத்த நிமிஷமே வயசு எனக்கு 19 இருக்கு ஆனா ஆண்டவர் வந்து பார்வதி மேல சத்தியம் பண்ணி கொடுக்கிறாரு அப்ப அரக்கனுக்கு வரத்தை கொடுத்தே தீரணும் ஆனா அவர் வந்து வரத்தை கொடுக்கும் போது சொல்லி கொடுக்கிறாரு எப்படி கொடுக்கிறாரு தெரியுமா எப்படியம்மா கொடுக்கிறாரு தந்தேன்டா